தமிழழகு தமிழ் பழகு தமிழாய்ந்து தமிழாய் தமிழ் பழகு. உலகெங்கும் வாழும் தமிழ் சொந்தங்களுக்கு அன்பான வணக்கம். கழக முரசு தமிழ்காட்சி ஊடகத்தின் வழியே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. புதுவை தமிழ்ச்சங்கத்தின் தலைவர் கலைமாமணி முனைவர் வி. முத்து அவர்கள் தொடர்ந்து 40 ஆண்டுகளாக குடியரசு தினத்தன்று தேசிய கொடியேற்றி உலக சாதனை படைத்துள்ளார். அவரது உலக சாதனையை பாராட்டி நடைபெற்ற நிகழ்வின் இறுதியாக நிகழ்ந்த பாராட்டரங்கத்தை இந்த நிகழ்ச்சியில் கண்டு மகிழ்வோம். அரிய சொற்களஞ்சிய பெருக்குகளை சுவைப்போம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். தமிழழகு தமிழ் பழகு தமிழாய்ந்து தமிழாய் தமிழ் பழகு. தமிழழகு தமிழ் பழகு தமிழாய்ந்து தமிழாய் தமிழ் பழகு தமிழழகு தமிழ் பழகு தமிழாய்ந்து தமிழாய் தமிழ் பழகு. தொல்மொழி எங்கள் தமிழாகும் சொல்வளம் காட்டும் வழியாகும் ஏழிசை கண்ட செம்மொழியாகும் செம்மொழியாகும். வடிவாய் நாளும் துளிர்கின்ற சிலை வடிவா தமிழழகு தமிழ் பழகு தமிழாய்ந்து தமிழாய் தமிழ் பழகு தமிழழகு தமிழ் பழகு தமிழாய்ந்து தமிழாய் தமிழ் பழகு. வழுவாத நெறியோடு வளர்கின்ற இலக்கணமும் அழியாத புகழோடு தவழ்கின்ற இலக்கியமும் வழி வழியாய் கமழ்கின்ற கலைவளமும் உடல் மொழியாய் தோன்றி நிறைமதியாய் வளர்ந்து புகழுருவாய் செழித்திருக்கும் ஆளுமையும் மொழியாய் முளைத்திருக்கும். எல்லாம் வல்லம் இறைவன் வழங்க வேண்டும் என்று கூறி கல்வி வள்ளல் அவர்கள் ஆடை போற்றி சிறப்பிக்கின்றார்கள். ஆடை போற்றி சிறப்பு செய்கின்றார்.
அடுத்து இந்த நிகழ்விலே பாராட்ட வருபவர் முனைவர் பட்ட ஆய்வாளர் அவர்கள். புதுவை பல்கலைக்கழகத்திலே தமிழியற் புலத்திலே முனைவர் பட்ட ஆய்வாளராக இருக்கின்றார். இவர் என்ன வாழ்த்துரை வழங்கப் போகின்றார், இவர் என்ன பாராட்டுரை வழங்கப் போகின்றார் என்ற ஒரு நினைவு உங்களுக்கெல்லாம் வரலாம். அண்மையிலே புதுவையிலே புத்தக கண்காட்சி நடைபெற்ற நிகழ்விலே முனைவர் பட்ட ஆய்வாளர் செல்வமுத்து மாரி அவர்கள் கொடுத்த தலைப்பிலே ஆற்றொழுக்காக செந்தமிழ் நடையிலே எல்லோரையும் ஈர்க்கும் வண்ணம் மிக அழகாக பாடினார்கள், பேசினார்கள். அந்த பேச்சு அவர்களை கடந்தது, அவர்களை கவர்ந்தது. அந்த நிலையிலே இவர்களை பல மேடைகளில் ஏற்றி இவருடைய அந்த தமிழ் நடையை, அந்த பேச்சினுடைய நுட்பத்தை எல்லோரும் அறிந்து பாராட்ட வேண்டும். இதுபோன்று தமிழில் சிறந்து விளங்குபவர்களை பாராட்ட வேண்டும் என்ற நிலையிலே செல்வமுத்து மாரி அவர்களை இங்கே அழைத்திருக்கின்றார்கள். இதுபோன்று இந்த கல்வி நிலையத்திலே படிக்கின்ற மாணவர்களும் தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற நிலையிலே அவர்கள் வருகின்றார்கள். ஐயா அவர்களையும் பாராட்டுவார்கள். மாணவ செல்வங்களுக்கும் நல்ல வாழ்த்துரை வழங்க வருமாறு செல்வமுத்துமாரி அவர்களை அன்பு பாராட்டி அழைக்கின்றேன். நரைகூடி கிழப்பருவம் எய்தி கொடுங்கூற்றுக்கு இறை எனப்பாயும் பல வேடிக்கை மனிதரை போல நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று தன்னுடைய தேசத்திற்காகவும் மொழிக்காகவும் ஓங்கி குரல் கொடுத்த என் பாட்டன் பாரதியை வணங்கி வாழ்த்துரை அல்ல வணக்க உரை என்ற அளவிலே இந்த உரையை தொடங்கலாம் என்று நினைக்கின்றேன். முதலில் இந்த உரையை தொடங்குவதற்கு முன்பாக 2 விடயங்களை நான் இந்த அவையிலே குறிப்பிட விரும்புகிறேன். முதலில், நான் வேதியியல் பட்டப்படிப்பில் தான் என்னுடைய முழு படிப்பையும் நிறைவு செய்திருக்கிறேன். தமிழை நேசித்து சுவாசிக்க இப்பொழுது ஆய்வு செய்து கொண்டிருக்கின்றேன். அந்த அளவிலே தமிழுக்காக தன்னுடைய இன்னுயிரை நீத்த ஒருவரின் பெயரிலே அமைந்திருக்கின்ற இந்த கல்லூரி நந்திவர்மன் என்ற இந்த கல்லூரியின் இந்த அவையிலே நின்று நான் பேசுவதற்கு எந்த ஜென்மத்தில் எந்த புண்ணியம் செய்தேன் என்று தெரியவில்லை. நீங்கள் அனைவரும் இந்த ஊரிலே இந்த கல்லூரியில் படிக்கின்ற வாய்ப்பினை பெற்றிருக்கிறீர்கள் என்பதை நினைக்கும் பொழுதே என்னுடைய மெய் சிலிர்க்கிறது. இது முதல் விடயம். 2வது விடயம், இங்கே நாங்கள் வருவதற்கு முன்பாக பரதநாட்டியம் ஆடிய அந்த குழந்தைகளுக்கு இந்த எல்லாம் வல்ல இறைவன் அருளையும் வெளிச்சத்தையும் பேராற்றலையும் வழங்கிக் கொண்டே இருக்க வேண்டும் என்பதை உங்களுடைய கரவொளியின் மூலமாக நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். தொடர்ந்து நான் பெரிதும் மதிக்கின்ற நேசிக்கின்ற முத்துலிங்கம் ஐயா அவர்கள் இருக்கக்கூடிய இந்த சபையிலே, உங்களை போன்ற இந்த பெரியோர்கள் நிறைந்த சபையிலே பேசுவதற்கு கிட்டுகின்ற வாய்ப்பிலே ஒரு திருக்குறளோட ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். சரிங்களா? எல்லாருக்கும் தெரிந்த திருக்குறள் தான். கற்க கசடு அற கற்பவை, மீதிய சொல்லலாம் நீங்க. கற்றபின் சொல்லுங்க, நிற்க அதற்கு தக. ஏன் இந்த திருக்குறளை மட்டும் நான் சொல்றேன் அப்படின்னா ஒரு காரணம் இருக்கு. கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. இந்த திருக்குறளில் நீங்கள் உற்று நோக்கினீர்கள் என்றால் ஒரு துணை எழுத்து கூட இருக்காது. ஒரு துணை எழுத்து கூட இந்த திருக்குறளிலே இருக்காது. அதுதான் கல்வியினுடைய சிறப்பு. கல்வி கற்றவர்களுக்கு, ஆராய்ந்து கற்றவர்களுக்கு எப்பொழுதுமே எந்த துணையுமே தேவையில்லை என்பதுதான் இந்த குறளினுடைய விளக்கமே. அந்த கல்வியை மிக அழகாக பாரதி சொல்லுவான். அன்னசத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 10,000 நாட்டல், அன்னவையாயினம் புண்ணியம் கோடி. அன்னவையாயினம் புண்ணியம் கோடி. நீங்க சாப்பாடு போடுறதுல இல்ல, கோயில் கட்டுறதுல இல்ல, எதுல கோடி புண்ணியம் இருக்கு தெரியுங்களா? அன்னசத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 10,000 ஆட்டல், அன்னவையாயினம் புண்ணியம் கோடி.
ஆங்கு ஓர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல். ஒருத்தனுக்கு கல்வியை கொடுங்க, ஒருவருக்கு கல்வியை கொடுங்க, அதுதான் கோடி புண்ணியம் என்று இந்த பாடலை வடித்திருக்கிறான் அல்லவா. எந்த துணையும் இல்லாத கோடி புண்ணியத்தை கொட்டி கொட்டி கொடுத்திருக்கின்ற கலைமாமணி முத்து ஐயாவிற்கு இந்த இடத்திலே நாம் அனைவரும் கைத்தட்டலோடு கூடிய நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். கல்வியினுடைய சேவையிலே இருந்து தொடங்கிய இவர் இந்த இடத்திற்கு நீங்கள் எல்லாரும் வந்ததை விட நான் வந்ததுதான் மிக பொருத்தமாக இருக்கும் என்று நான் சொல்லுகிறேன். மன்னிக்கவும், பொறுத்தருள்க. ஏன் சொல்றேன் அப்படின்னா, முத்து நகரத்திலிருந்து இந்த முத்து வந்து இந்த முத்து ஐயாவை பாராட்ட வந்திருக்கிறேன். அவ்வளவுதான் விஷயம், அவ்வளவுதான் விஷயம். முத்து நகரம் தூத்துக்குடி. தூத்துக்குடி எட்டயபுரத்தில் செல்வமுத்துமாரியாகிய நான் முத்து ஐயாவை வணங்க வந்து வாழ்த்த வந்திருப்பது இப்ப சொல்லுங்க, பொருத்தம் தானே? பொருத்தமா இருந்தா கைத்தட்டுங்க, இல்லைங்களா? ஆக பாரதியை துணை கொண்டு வந்திருக்கின்ற என்னை இங்கே அழைத்து பேச வைத்து ஒரு 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 மெய் சிலிர்ப்பை எனக்கு ஐயா அவர்கள் தந்திருக்கிறார்கள். சரி, ஒரு தலைவன், இவர் பல நிறுவனங்களுக்கு தலைவரா இருக்கிறார் இல்லைங்களா? ஒரு தலைவர் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும்? மாவீரன் 5 நிமிடத்துல முடிச்சிருவேன். காலம் உயிர் போன்றது, 5 நிமிடத்துல முடிச்சிருவேன். மாவீரன் நெப்போலியன் அவர்களை பற்றி உங்கள் அனைவருக்குமே தெரிந்திருக்கும். நான் சொல்றது மாவீரன் நெப்போலியன், புதுச்சேரி நெப்போலியன் கிடையாது, மாவீரன் நெப்போலியன். அந்த மாவீரன் நெப்போலியன் அவர்களினுடைய வாசகம் ஒரு அழகான ஒரு வாசகம் இருக்கிறது. என்ன தெரியுமா? அவருக்கு வந்து நீச்சல் தெரியாது. மாவீரன் நெப்போலியன் அவர்களுக்கு நீச்சல் தெரியாது. அப்ப கேக்குறாங்க, எல்லாம் தெரிந்த நீங்கள் நீச்சலையும் கற்றுக்கொள்ளலாமே அப்படின்னு ஒருத்தங்க கேட்கும் பொழுது, மாவீரன் நெப்போலியனினுடைய பதில்தான் நாம் அனைவரும் உற்று நோக்கக்கூடிய பதில். அந்த வரிகள் தான் நம்முடைய முத்து ஐயாவிற்கு மிக மிக பொருத்தமான வரிகள் என்பதை நான் இந்த இடத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். என்ன வரி தெரியுமா? உங்களுடைய டைரியிலே நீங்கள் அனைவரும் குறித்து வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு வரி. சுறாக்கள் இல்லாத ஆழ்கடலில், சுறாக்கள் இல்லாத ஆழ்கடலில் நான் எப்பொழுதும் நீச்சல் கற்றுக்கொள்ள விரும்புவதில்லை. நான் எப்பொழுதும் நீச்சல் கற்றுக்கொள்ள விரும்புவதில்லை. புரிந்தால் புரிந்தவர்கள் கைத்தட்டுங்கள், இல்லை என்றால் இந்த சொல் கடவுளின் கிருபையோடு உங்களுக்கு புரிய வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன். சுறாக்கள் இல்லாத ஆழ்கடலில் நான் எப்பொழுதும் நீச்சல் கற்றுக்கொள்வதில்லை. அவரினுடைய முகம் வேண்டுமானால் குழந்தை முகமாக இருக்கலாம், ஆனால் செயலிலே அவர் இறங்கிவிட்டார் ஒரு புலி. அப்படிப்பட்ட ஒரு நபர்தான் நம்முடைய முத்து ஐயா அவர்கள். இரண்டாவது ஒரு விடயத்தை கூறி நிறைவு செய்கிறேன். அரசியலுக்கு அப்பாற்பட்டு, கொள்கைக்கு அப்பாற்பட்டு ஒரு தலைவரை அனைவருக்கும் பிடிக்கும் என்றால் பெருந்தலைவர் காமராசர் ஐயா அவர்களை பிடிக்கும். பெருந்தலைவர் காமராசர் ஐயா அவர்களை அனைவருக்கும் பிடிக்கும். ஒரு முறை ஒரு மாணவன், ஐயா எனக்கு கெமிஸ்ட்ரி சீட் வேணும், பிரசிடென்சி காலேஜ்ல முடிஞ்சு போச்சு, 22 சீட்டு தான், எனக்கு 23ஆவதா ஒரு சீட்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பெருந்தலைவர் காமராசர் ஐயாட்ட வந்து நிக்கிறார். அப்போ உதவியாளரை கூப்பிடுறார் காமராசர் ஐயா, கொஞ்சம் போன் அடிச்சு என்னன்னு கேளுப்பா, தம்பி வந்து நிக்கிறாப்ல அப்படின்னு சொன்ன உடனே, இல்லங்க ஐயா மொத்தமே 22 சீட்டு தான், அது முடிஞ்சு போச்சு, இன்னும் அடுத்த வருஷம் தான் வரணும் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்ப இந்த பையனை அடுத்த வருஷம் வர சொல்லுங்க அப்படின்னும் போது இந்த பையன் நகர மாட்டான். எனக்கு சீட்டு வேணும், இந்த வருஷம் தான் நான் படிப்பேன் அப்படின்னு படிப்பிலே விடாப்பிடியாக அந்த மாணவன் நிற்கிறார். அப்போ நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு தலைவர், ஒரு தலைமைக்கு உண்டான ஒரு அடையாளம். ஒரு வினாடி யோசிக்கிறாரு, யோசிச்சுட்டு கெமிஸ்ட்ரினா வேதியியல் தானே? ஆமா. ஆமாங்க ஐயா. அப்போ லெபார்டரின்னு ஒண்ணு இருக்கும்ல, லெபார்டரின்னு ஒண்ணு இருக்கும்ல? ஆமாங்க ஐயா. அப்போ லெபார்டரிய ஒரு வகுப்பாக வைத்து 22 சீட்டை மறுபடியும் நீங்கள் ஆரம்பியுங்கள். மொத்தம் 22 44 ஆகி போச்சு. இது மாதிரி யாருக்கெல்லாம் சீட்டு இல்லையோ எல்லாரையும் சேர்த்துக்கோங்க அப்படின்றார். ஐயா அப்படின்னு உதவியாளர் தயங்குறார். என்னன்ற அவருடைய பேச்சு, என்னன்ற? இல்லங்க ஐயா, அப்படி ஒரு ஜீவோவே இல்ல.
அப்படி ஒரு ஜீவோவே இல்ல அப்படின்னு சொல்லும்போது, நான் சொல்றதுதான் ஜீவோ என்று ஒரு தலைவர் அந்த நொடியிலே யோசித்து சொல்லுகிறார் என்றால் அவர்தான் ஒரு உன்னதமான தலைவர். இந்த விஷயத்தை நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, அந்த வினாடியில் என்ன செய்கிறோமோ அதுதான் தலைமைத்துவம். ஏன் இதை இந்த இடத்துல இப்ப சொல்லணும்னா, இந்த மேடைக்கு வர்றதுக்கு முன்னாடி முதல்வர் ஐயான்னு நினைக்கிறேன் ஓடிக்கிட்டே இருந்தார். இப்படி ஒரு முதல்வரை நான் கண்டதில்லை. அப்படி ஒரு சுறுசுறுப்பாக ஓடி ஓடி உழைக்கின்ற முதல்வரை பார்க்கும்போது மிக சந்தோஷமா இருந்தது எனக்கு. மேடைக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வர்றதுக்கு முன்னாடி நானும் கலைவேந்தன் சாரும் பேசிட்டு இருந்தோம். பரதநாட்டியம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் முடிச்சிட்டாங்க. அந்த கரகாட்டம் ஆடக்கூடிய ஒரு பொண்ணு இருந்தாங்க இல்லையா, மேடைக்கு வந்துட்டு பாட்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு கீழே போனாங்க. அப்போ முதல்வரை கூப்பிட்டு, அந்த பொண்ணு எங்க, அந்த பொண்ணு பாட்டு ரெடி ஆயிடுச்சா, கேட்டீங்களா இல்லைங்களா ஐயா? கேட்டீங்க. இதுதான் ஒரு தலைவர், இதுதான் ஒரு தலைவர். அவருக்கு சிறப்பு விருந்தினராக வேந்தரையும் ஒருவாறுதான் பார்ப்பார், கரகாட்டம் ஆடக்கூடிய மாணவியையும் ஒரு சேரத்தான் பார்ப்பார். இதுதான் ஒரு தலைமைக்கு உரிய அடையாளம். கொடியை தூக்கி கொண்டு தன்னுடைய தொண்டர்களை எல்லாம் பின்னே விட்டு முன்னே செல்கின்றவர் ஒரு தலைவர் அல்ல. தன்னுடைய தொண்டர்களை எல்லாம் முன்னே விட்டு யாருடைய பாதமாவது இடறி விழுகிறதா என்று கண்காணித்துக் கொண்டே செல்லுகிறார் இல்லையா, அவர்தான் தலைவர். ஆக நம்முடைய முத்து ஐயா தலைமை பொறுப்பிற்கும் தலைவருக்கும் இந்த சாதனைக்கும் ஏற்ற ஒரு நபர் என்று கூறி, அவரை எல்லாம் வல்ல இறைவன் இன்னும் 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 பல்லாயிரக்கணக்கான நாட்கள் வாழ்வாங்கு வாழ வைக்க வேண்டும் என்று வணங்குகின்றேன், வாழ்த்துகின்றேன். வாழ்த்துவதற்கு மனம் இருந்தால் போதும், குணம் இருந்தால் போதும். நன்றி, வணக்கம். அருமையானதொரு வாழ்த்துரையை வழங்கிய முத்துமாரி, மாறி மழை பொழிந்தால் போல முத்துமாரி, செல்வ முத்துமாரி அழகான வாழ்த்துரையும் அற்புதமான பேச்சு நடையிலே அளித்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு நன்றி. அனைத்து இந்திய தமிழ்ச்சங்கத்தினுடைய செயலர், தமிழ் நிகழ்வுகள் எங்கெல்லாம் நிகழ்வுகின்றதோ அங்கெல்லாம் தன்னுடைய கால் தடம் பதித்து தமிழ்ப்பணி ஆற்றுகின்ற அருமைக்குரியவர் தமிழ்த்தாரையை சுகந்தினா அவர்கள் வாழ்த்தி பேசிட அன்பு பாராட்டி அழைக்கின்றோம். இந்த அருமையான ஒரு பாராட்டு விழா, சாதனை விழா நிகழ்விற்கு வந்திருக்கும் அத்துணை ஆன்றோர் சான்றோர் பெருமக்களையும் இந்நேரத்தில் இந்த மாலை வேளையில் வணங்குகிறேன். நான் முதல்ல முத்தையா கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கணும்னு ஆசைப்படுறேன். முத்தையா, நீங்க சாதிக்காத துறை ஏதாவது இருக்கா? சாதிக்காத துறை ஏதாவது இருக்கா சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு எதுவும் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். கல்வித்துறை, தமிழ்துறை, இப்படி தேசிய துறை அப்படின்னு எல்லா துறையிலையும் சாதிச்சு. ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஐயா ஒரு விழாவுக்கு போயிருந்தாரு. அயலக தமிழர் விழான்னு சென்னையில் நடந்தது. அந்த விழாவுக்கு நானும் போயிருந்தேன். அங்க ஐயா தான் ரொம்ப தெரிஞ்சவராக இருந்தார். ஆனா ஐயா கூடவே இருந்தேன். அப்போ எவ்வளோ வர்றவங்க எல்லாரும், வந்தவங்க எல்லாரும் ஐயாவை வணங்கிட்டு தான் போறாங்க. யாருங்க ஐயா? அவர் ஆப்பிரிக்கா. இவர் யாருங்க ஐயா? அவர் மொரீஷியஸ். இவர் யாருங்க ஐயா? அவர் மலேசியா. இவர் யாருங்க ஐயா? சிங்கப்பூர். இப்படி உலகத்தில் இருக்கிற அத்தனை நாட்டு தமிழர்களுக்கும் இவரை தெரியுது. இவருக்கு ஒரு சிலரை தெரியல, அப்படி சரி வணக்கம் வணக்கம் அப்படி சொல்லிட்டு போயிடுறாரு. ஆனா அவங்க எல்லாருக்கும் இவரை தெரியுது. அவங்க என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க, எங்க நாட்டுக்கு வந்து இவர் திருவள்ளுவர் சிலையை நிறுவிட்டு வந்திருக்காரு, எங்க நாட்டுக்கு வந்து இவர் திருவள்ளுவர் சிலையை நிறுவிட்டு வந்திருக்காரு, இப்படி எல்லாரும் சொல்றாங்க. அப்ப இவர் எத்தனை நாட்டுக்கு போய் திருவள்ளுவர் சிலையை நிறுவிட்டு வந்தாருன்னு தெரியல. அப்படி பிரமிச்சு போய் நின்றுட்டு இருந்தா. 2 நாள் விழாவும் இவர் கூட நான் அன்னைக்கு அட்டன் பண்ணியிருக்கேன். அந்த 2 நாள் விழாவிலையும் பிரமிச்சு போய் நின்றுட்டு இருக்கேன். அத்தனை பேரும், அத்தனை நாட்டுல இருக்கிறவங்களுக்கும் இவரை தெரியுது. தமிழ்நாடு பாண்டிச்சேரி மட்டும் கிடையாது, அத்தனை நாட்டுல இருக்கிறவங்களுக்கும் இவரை தெரியுது. இந்த மாதிரி தமிழ்ல தான் இவர் இப்படி இருக்காருன்னு பார்த்தா, ஒரு 25 வயசுலயே இவர் கொடியேற்றதுக்கும் ஒரு சாதனை புரிஞ்சிருக்காரு. 25 வயசுல ஆரம்பிச்சிருக்காரு இந்த கொடியேற்ற விழாவை, கொடியேற்ற சாதனையை இன்னைய வரைக்கும் செய்யறாருன்னா இது எவ்வளவு பெரிய விஷயம். நம்ம எல்லாம் கூட எப்பயாவது ஒரு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் அப்படி இப்படின்னா கூட ஒரு நாள் 2 நாள் சரி பரவாயில்ல போ அப்படிலாம் யோசிச்சிருப்போம். ஆனா அது ஒரு சாதனையா அவரு, இதுதான் முக்கியம் நமக்கு, தமிழ் மட்டும் இல்ல, கல்வி மட்டும் இல்ல,
இந்த தேசத்துக்குரிய அந்த தேசத்தையும் நம்ம காப்பாற்றணும்னு அவரு ஒரு 40 ஆண்டு காலம் இந்த கொடியை ஏற்றிருக்காருன்னா எத்தனை பெரிய சாதனை நிகழ்ச்சி இதெல்லாம் இந்த விழாவில் கலந்துக்கிறதுக்கே நம்ம எல்லாம் பாக்கியம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா இந்த இடத்துல நிக்கிறதுக்கு நான் பாக்கியம் பண்ணியிருக்கணும். இப்படி ஒரு சாதனையாளர் எந்த துறையில ஒரு சாதிக்கலன்னு எனக்கு தெரியல. கல்வித்துறையில அது போல எத்தனை நாட்டு மக்கள் தமிழர்கள் பேசினாங்க, அது வேற விஷயம். ஒரு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்தாங்க, வந்து இவர் காலில் ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டாங்க. ஐயா யாருங்க ஐயா அப்படின்னா, அம்மா நான் ஐயா தான், எனக்கு என்னை படிக்க வச்சவரே ஐயா தான். இப்படி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ். ஒரே ஒரு விழாவை நான் இவரு கூட அட்டென்ட் பண்ணும் போதே இத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஐயா தான் என்னை படிக்க வச்சாரு. அவர் காலேஜ்ல ஃபீஸ் வாங்கிட்டு இல்ல, இலவசமா என்னை படிக்க வச்சார் அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னதை அன்னைக்கு நான் ஒரே ஒரு விழாவில் பார்த்தேன். இப்படி ஒவ்வொரு விழாவுக்கும் போனா இவரு எத்தனை சாதனைக்கு புரிஞ்சிருக்காருன்னு எனக்கும் தெரியும். அதனாலதான் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் வந்து நின்னதுமே அவர்கிட்ட கேட்டுட்டு, ஐயா நீங்க சாதிக்காத துறை ஏதாவது இருந்தா சொல்லுங்க. இந்த அழகானது ஒரு பாராட்டு விழா நிகழ்வுல என்ன அழைச்சி இங்க பேச வாய்ப்பு கொடுத்த புதுவை தமிழ்ச்சங்க தலைவர் கலைமாமணி முனைவர் வி முத்து ஐயா அவர்களுக்கும், புதுவை தமிழ்ச்சங்க அத்துணை பொறுப்பாளர்களுக்கும் மற்றும் எனது தலைவர் ஐயா அனைத்து இந்திய தமிழ்ச்சங்க தலைவர் ஐயா கலைமாமணி சொல்லின் செல்வர் அவடி குமார் அவர்களுக்கும், எனது மானசீக பாடலாசிரியர் ஐயா முத்துலிங்கம் அவர்களுக்கும் இந்நேரத்தில் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்து, இந்த பாராட்டு விழாவில் எத்துணை வார்த்தைகளை சொல்லி, உலகத்தில் உள்ள அத்துணை தமிழ் வார்த்தைகளையும் சொல்லி புதுவை தமிழ்ச்சங்க தலைவர் அவர்களை நான் இந்நேரத்தில் வாழ்த்தி வணங்கி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தங்களுடைய பாராட்டுக்கு நன்றி. சொல்வேந்தர் அவர்கள் பாராட்டுரை வழங்குவதற்காக வரைபுரிந்திருக்கின்றார். சொல்வேந்தர் என்று சொன்னாலே ஐயா ஆவடி குமார் ஐயா அவர்களைத்தான் சாரும். இப்படி ஒரு நடமாடும் தமிழ் கருவூலமாக இருந்து கொண்டு அனைத்திந்திய தமிழ்ச்சங்கம் என்ற ஒரு அமைப்பினை நிறுவி தமிழகம் முழுவதும் தினந்தோறும் வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ்ப்பணி ஆற்றக்கூடிய மிகப்பெரிய ஒரு இலக்கிய ஆளுமை முத்து ஐயா அவர்களோடு நீண்ட நெடிய காலம் தமிழால் இணைந்திருந்து தமிழ்ப்பணி ஆற்றுகின்ற பெருமகனார் அவர். கல்வி வள்ளல் முனைவர் முத்து ஐயா அவருடைய பவள விழா நடைபெற்ற போது கூட அந்த பவள விழாவிலே பங்கேற்று வெகு சிறப்பாக பாராட்டி அவருடைய அத்துணை ஆளுமை தன்மைகளையும் பாராட்டக்கூடிய பெருங்குணம் படைத்தவர்தான் ஐயா ஆவடிக்குமார் அவர்கள். புரட்சி கவிஞனாக இருக்கட்டும், பாரதியாக இருக்கட்டும், தமிழகத்திலே இருக்கக்கூடிய அத்துணை கவிஞர் பெருமக்களுக்கும் விழா எடுத்து அந்த கவிஞனுடைய கருத்துக்களை இந்த சமுதாயத்திலே அள்ளி தெளிக்கின்ற ஒரு அமுத கவியாக இருக்கக்கூடியவர் தான் ஐயா ஆவடியார் அவர்கள். அவர்கள் வந்திருப்பது இந்த பாராட்டு விழாவிற்கு மணிமகுடத்திலே வைரம் சூட்டிய கதைதான், வைரம் பதித்த கதைதான். அப்படி பெருமையோடு இந்த சாதனை நாயகரை தமிழ்ப்பணியை சொல்லி பாராட்டுவதா, அவர் செய்திருக்கின்ற கல்விப்பணியை சொல்லி பாராட்டுவதா, அவர் செய்த கொடைகளை சொல்லி பாராட்டுவதா, இல்லை நாட்டுப்பற்றோடு இந்த மாணவர்களுக்கு சொல்லுகின்ற இந்த தேசிய கொடி ஏற்றி சாதனை பிடித்த அந்த சாதனை பாங்கை சொல்லுவதா, பல்வேறு உலக நாடுகளுக்கு சென்று தமிழ்ப்பணி ஆற்றிய பெருமையை சொல்லி பாராட்டுவதா என்று வியப்போடு வந்து நமக்கு பாராட்டுரை வழங்க வந்திருக்கின்றார்கள் ஐயா ஆவடிக்குமார் ஐயா அவர்கள். அவர்களை அன்பு பாராட்டி பாராட்டுரை வழங்க அழைக்கின்றேன். புதுவை தமிழ்ச்சங்கத்தினுடைய தலைவர் கலைமாமணி முனைவர் பி முத்து ஐயா அவர்களுடைய பாராட்டு விழா என்று சொல்லுகின்ற பொழுது என்னை முன்மொழிந்த
என்னுடைய பாசத்திற்குரிய அருமை சகோதரர் புதுவை தமிழ்ச் சங்கத்தினுடைய செயலாளர் அருமை சகோதரர் சீனு மோகன்தாஸ் அவர்கள் எதை சொல்லி பாராட்டுவது என்ற ஒரு வினாக்கணையை சேர்த்து பாராட்டுவதற்கு மனமிருந்தாலும் விருப்பம் இருந்தாலும் நேரம் இருக்குமா என்ற ஒரு ஐயத்தை எழுப்பியிருக்கிறார். ஏனென்றால் அவர் சொன்ன ஒவ்வொன்றையும் நான் பேசிக் கொண்டிருந்தால் இந்த விழாவில் அதிகம் பேசியவன் என்ற பழிக்கு ஆளாக்கப்படுவேன். எனவே அந்த நிலையிலிருந்து விலகி என்னுடைய பாசத்திற்குரிய அருமை அண்ணன் மேலாள் தமிழ்நாடு அரசினுடைய அரசவை கவிஞர், மேலாள் தமிழ்நாடு சட்ட மேலவை உறுப்பினர், இன்றைக்கு வாழுகின்ற திரைப்பட பாடலாசிரியர்களில் மூத்தவர், அதிக பாடல்களை எழுதியவர், இன்னும் சொல்ல போனால் ஒரு 5 முதலமைச்சர்களுக்கு அணுக்கமாக இருந்தவர். அவருடைய பத்திரிகை பணி, தமிழ் பணி என்பது கருணாநிதியின் முரசொலியில் தொடங்கி புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா, அதற்கு பிறகு புரட்சி தமிழர் எடப்பாடியார் என்று இன்றைக்கு தமிழ்நாட்டு வரலாற்றில் அதிகம் ஆண்ட கட்சியினுடைய ஆளுமை மிக்க தளபதிகளாக தமிழ் பணி ஆற்றுகின்றவராக விளங்கிக் கொண்டிருப்பவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நட்சத்திர பேச்சாளராக இன்றைக்கும் கழகப்பணியை திறம்பட நடத்தி கொண்டிருப்பவர். அதை போலவே இன்றைக்கு அவரை அடையாளப்படுத்துகின்ற ஏறத்தாழ 1700 பாடல்களை திரைப்பட துறையிலே எழுதி சாதித்து இருப்பவர். அடக்கமாக இருக்கிறார் என்பதால் அவர் அறியப்படாமல் இருப்பவர் இல்லை. 1700 பாடல்கள் என்றால் அந்த பாடல்களில் எல்லாம் எல்லா வகையான பாடல், இன்றைய சமுதாயத்திற்கு ஏற்புடைய பாடல்களை கூட எழுதி கொண்டிருப்பவர் அவர். இன்றைக்கு இங்கே மரியாதைக்குரிய ஐயா கலைமாமணி முனைவர் வி முத்து அவர்களை வாழ்த்த வந்திருக்கிறார் என்றால் தமிழ் வந்திருப்பதாக நான் கருதுகிறேன். ஏனென்றால் தமிழுக்கு இன்றைக்கு இருக்கின்ற கவிஞர்களில் நான் என்னுடைய சொற்களை சரியாக பயன்படுத்துகிறேன். வாழுகின்ற கவிஞர்களில் அண்ணன் முத்துலிங்கத்திற்கு இணையான கவிஞர், இணையான திரைப்பட பாடலாசிரியர் இருப்பதாக நான் கருதவில்லை. அப்படிப்பட்ட பாடலாசிரியர் கவியரசர் கண்ணதாசனுக்கு பிறகு, கவிஞர் வாலிக்கு பிறகு, புலவர் புலமைப்பித்தனுக்கு பிறகு அண்ணன் முத்துலிங்கம் மட்டும்தான் தமிழ்நாட்டில் தமிழை தமிழாக பயன்படுத்துகின்ற கவிஞர். அவர் பொதுவாகவே தமிழ் மீது பற்று கொண்டவர். ஆனால் இன்றைக்கு அவர் எழுதிய பாடல் என்பது ஒரு தேசிய கட்சியை அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கும். இது நாட்டை காக்கும் கை, இந்த கை உங்கள் நம்பிக்கை என்று எழுதிய பாடலை எழுதியவர் அண்ணன் முத்துலிங்கம் அவர்கள். அப்படி ஒவ்வொரு பாடலும், அது காதல் பாடலாக இருந்தாலும் கருத்துமிக்க பாடலாக இருந்தாலும், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு அணுக்கமானவராக மட்டுமல்லாமல் அவருடைய எண்ணங்களை எடுத்து சொல்லுகின்ற பாடலாசிரியராக அண்ணன் முத்துலிங்கம் அவர்கள் விளங்கினார். இவை எல்லாவற்றையும் விட நான் அவரை அதிகம் மதிப்பதற்கு அவருடைய சிறப்பாக நான் கருதுவது உங்களுக்கெல்லாம் தெரியும். பேரறிஞர் அண்ணா அவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்தார். அவர் 20 மாதங்கள் மட்டும்தான் ஆட்சியில் இருக்க முடிந்தது. அதற்கு பிறகு இயற்கை அவரை அடைத்துக் கொண்டது. அப்பொழுது அவர் நோய்வாய்ப்பட்டு அடையாறு புற்றுநோய் மருத்துவமனையில் இருந்த நேரத்தில் பேரறிஞர் அண்ணா அவர்கள் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இந்தியாவில் ஒரு மாநிலம் 1956க்கு பிறகு மொழிவழி மாநிலங்கள் உருவானதற்கு பிறகு
ஒரு மொழி சார்ந்து அந்த மாநிலம் பெயர் சூட்டப்படும் என்ற நிலை வந்தாலும் தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு என்ற பெயரை சூட்ட முடியாத ஒரு நிலை, சென்னை ராஜதானி, சென்னை மாகாணம் என்று மதராஸ் மாகாணம் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு நிலை தொடர்ந்தது. பிறகு அண்ணா அவர்கள் 67 முதலமைச்சரானதற்கு பிறகு 1968 தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி அந்த தீர்மானத்தில் தமிழ்நாடு தமிழ்நாடு என்று பெருமிதத்தோடு 3 முறை சொல்லி அந்த தீர்மானத்தை நிறைவேற்றினார். அதன் அடிப்படையில் மத்திய அரசு அதை ஏற்று 1968க்கு பிறகு அரசாணை வெளியிடப்பட்டு மத்திய அரசு இதழில் வெளியிடப்பட்டு தமிழ்நாடு என்ற பெயர் சட்டபூர்வமாக கிடைத்தது. அப்படி கிடைத்த நேரத்தில் பேரறிஞர் அண்ணா அவர்கள் நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையில் இருந்தார். அவர் அந்த மருத்துவமனையிலே இருந்து அவர் பொதுக்கூட்ட மேடைக்கு வந்தபோது பொதுக்கூட்டத்திலே பெயர் சூட்டு நிகழ்ச்சியிலே பேசினார். அதுதான் அவருடைய கடைசி பேச்சாக நாம் இன்றைக்கும் போற்றிக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாடு என்ற பெயரை பெற்றதற்குரிய காரணங்களை சொல்லி அண்ணா பேசினார். மருத்துவர்கள் எல்லாம் நீங்கள் அந்த விழாவில் பங்கேற்க வேண்டாம் என்று தடுத்த போது, நீங்கள் மருத்துவமனையிலிருந்து வெளியே போனால் உங்கள் உயிருக்கு உத்தரவாதத்தை நாங்கள் தர முடியாது என்று மருத்துவர்கள் தடுத்த போது பேரறிஞர் அண்ணா அவர்கள் என்னுடைய மாநிலத்திற்கு தமிழ்நாடு என்ற பெயர் கிடைத்திருக்கிறது, அதை சொல்லுகின்ற அந்த விழாவில் நான் பங்கேற்காமல் என் உயிரை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்றால் அப்படிப்பட்ட உயிர் போனாலும் கவலை இல்லை, இந்த விழாவிற்கு போவேன் என்று அந்த விழாவிலே பங்கெடுத்தார். அந்த விழாவில் பேரறிஞர் அண்ணாவினுடைய பேச்சை பதிவு செய்தவர் அண்ணன் முத்துலிங்கம். இன்றைக்கு அந்த பேச்சு கிடைத்திருக்கிறது என்றால், நாம் பயன்படுத்துகிறோம் என்றால் அதற்கு அண்ணன் முத்துலிங்கம் அவர்கள் அன்றைக்கு முரசொலியினுடைய துணை ஆசிரியர். அன்றைக்கு அந்த நிகழ்ச்சியில் அண்ணன் முத்துலிங்கம் அவர்கள், அன்றைக்கு அடியாரும் அண்ணன் முத்துலிங்கமும் அந்த முரசொலி பத்திரிகையில் இருக்கிறார்கள். அப்பொழுது அவர் சரியாக செய்கிறாரோ இல்லையோ, போகிறாரோ இல்லையோ, நீங்கள் போங்கள் என்று இவரை அனுப்பி அந்த பேச்சை முழுமையாக பதிவு செய்தார். அதுதான் இன்றைக்கு அண்ணாவினுடைய இறுதி பேச்சாக இன்றைக்கும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட பெருமைக்குரியவர். ஒவ்வொரு காலகட்டங்களிலும் அவருடைய உழைப்பும் உணர்வும் தமிழை வளர்ப்பதற்கும் தமிழை நிலைப்படுத்துவதற்கும் தமிழுக்காக உழைத்தவர்களை பாராட்டுவதற்கும் அவர் என்றைக்கும் தயங்கியதில்லை. அப்படிப்பட்ட நிலையில்தான் நம்முடைய கலைமாமணி முனைவர் வி. முத்து அவர்களை பாராட்டுவதற்காக இங்கே வந்து அமர்ந்திருக்கிறார். அவர் பாராட்டுவதென்பது, அதுதான் நான் முதலில் சொன்னதை போல, தமிழ்நாட்டின் ஏறத்தாழ ஒரு அரை நூற்றாண்டு வரலாற்றில் முழுமையாக தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருந்த ஒரு மாமனிதர் பாராட்டுவது என்பது, அதுவும் தமிழுக்காக பணியாற்றியவர் பாராட்டு என்பது தமிழுக்கு கிடைத்த பாராட்டாக அண்ணன் முத்து அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற வேண்டுகோளை நான் வைக்க விரும்புகிறேன். இங்கே பேசுகின்ற பொழுது எனக்கு முன்னால் பேசியவர்கள் காலையிலிருந்து பல்வேறு நிலைகளில் பேசினார்கள். காலையில் நம்முடைய கலைமாமணி முனைவர் முத்து அவர்களை பாராட்டி ஸ்ரீ சுவாமி விவேகானந்தா தொழிற்பயிற்சி நிறுவனத்தில் 40 ஆண்டுகள் தொடர்ந்து குடியரசு நாளில் தேசிய கொடி ஏற்றியதற்காக இதை உலக சாதனையாக பதிவு செய்து அந்த சாதனையின் பாராட்டி, அந்த சாதனையின் விளைவாக அவருடைய சிறப்பை எடுத்து சொல்லுகின்ற வகையில் அவருக்கு சான்றிதழ்களும் பாராட்டுகளும் வழங்கிக் கொண்டிருக்கிறோம். மேலெழுந்த வாரியாக பார்க்கின்ற பொழுது உங்களைப் போலவே எனக்கும் கூட இது என்ன சாதனை, 40 வருஷம் கொடியேற்றது ஒரு சாதனையான் நிலைக்கு தூண். ஆனால்
4 வருஷம் கூட தொடர்ந்து ஒரு இடத்துல கொடியேற்ற முடியாத நிலையில நிறைய பேர் இருக்காங்க. 40 வருஷம் ஒரு இடத்தில் கொடியேற்றுவதென்பது, அதுவும் காலையில் 8:30 மணிக்கு ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து தேசிய கொடியை ஏற்றியிருக்கிறார் என்று எண்ணுகின்ற பொழுது, அதில் அவருடைய ஒரு 40 வருஷத்துல ஒரு மனிதனுக்கு எந்த நோய் நொடியும் வராமல் இருக்குமா, எந்தவித வேலை பளுவும் இல்லாமல் இருக்குமா? அவர் பல தொழில்களை, பல ஈடுபாடுகளை கொண்டவர். அப்படிப்பட்டவர் எது எப்படி இருந்தாலும் இது தன்னுடைய கடமை, இந்த நாட்டுக்கு செலுத்துகின்ற நன்றி கடன் என்ற உணர்வோடு இன்றைக்கு ஒவ்வொரு ஆண்டும் தவறாமல், நேரம் தவறாமல் 40 ஆண்டுகள் ஒரு மனிதர் கொடியேற்றியிருக்கிறார் என்றால் நிச்சயமாக இது நம்மால் இயலக்கூடிய சாதனையாக நான் கருதவில்லை. அதை செய்த காரணத்தால் அவர் இன்றைக்கு போற்றப்படுகின்றவராக, பாராட்டப்படுகின்றவராக இருக்கிறார் என்று இதை சொல்லுவதற்கு காரணம், மரியாதைக்குரிய முனைவர் பி. முத்து அவர்கள் இன்றைக்கு இந்த சாதனைக்காக பாராட்டுகிறார் என்பது அல்ல. இங்கே பேசுகின்ற பொழுது தர்சனசீலா பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தர் பேசுகின்ற பொழுது சொன்னார், இன்றைக்கு வடகுல விநாயகர் கல்லூரிகளாக இருந்தாலும் அந்த கல்லூரிகள் உருவாவதற்கு அடிப்படையை அமைத்து கொடுத்தவர் மரியாதைக்குரிய ஐயா முத்து அவர்கள் என்று அவர் குறிப்பிட்டு காட்டினார். இதுதான் அவருடைய பரந்த படம். தான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்று வாழ்த்துவார்கள். அதை போலவே எல்லோருக்கும் அந்த மனவளம் வந்து விடுவதில்லை. ஒருவர் தான் பெற்ற செல்வம், தான் பெற்ற பெருமை, தான் பெற்ற சிறப்பு, தான் பெற்ற புகழ் இன்னொருவருக்கு கிடைத்துவிடக் கூடாது என்று நினைக்கின்ற மனிதர்களை நாம் அதிகம் பார்த்திருக்கிறோம். ஏன் நான் கூட இன்றைக்கு கவியரங்கங்களிலும் மற்ற இடங்களிலும் பார்க்கின்றது பார்த்திருக்கிறேன். நானும் எல்லோரும் வருவார்கள், நான் கவிதை பாட வேண்டும் என்று கேட்பார்கள். கவிதை பாடி முடித்தவுடன் போய்விடுவார்கள். அடுத்தவர் பாடுகின்ற கவிதையை கேட்பதற்கு கூட அவர்களுக்கு மனம் இருக்காது. இப்படிப்பட்ட மனநிலையில் வளர்ந்து வருகின்ற சமுதாயத்தில் தன்னுடைய கல்லூரியை போலவே, இன்னும் சொல்ல போனால் அதை விட ஒரு சிறப்பான கல்லூரியை உருவாக்குவதற்கு தன்னுடைய பொருளை தந்து, தன்னுடைய அனுபவத்தை சொல்லி, தன்னுடைய ஆதரவை தந்து உருவாக்க ஒரு மனிதனால் முடிகிறதென்றால் அது மரியாதைக்குரிய ஐயா முத்து அவர்களால் மட்டும்தான் முடியும். அதை முடித்திருக்கிறார் என்பதால் அவர் சிறப்புக்குரியவராக, பாராட்டுக்குரியவராக, உலகில் சிறந்த மனிதர்களின் முதல்வராக இன்றைக்கு போற்றப்படுகிறார். அது மட்டுமல்ல, இன்றைக்கு நான் வரலாற்றை பார்த்திருக்கிறேன், இலக்கியங்களை படித்திருக்கிறேன். ராஜா நந்திவர்மன் ஆண்டதால் தெல்லாறு சிறப்பு பெற்றதா, இன்றைக்கு முனைவர் பி. முத்து அவர்கள் இங்கு பிறந்ததால் சிறப்பு பெற்றதா என்று வரக்கூடிய காலங்களில் பட்டிமன்றம் வரக்கூடும். ஏனென்றால் ராஜா நந்திவர்மனை தெரிந்த அளவுக்கு தெல்லாரை தெரியாது. ஆனால் முனைவர் முத்து அவர்களை இந்த மண் பெற்றதால், இந்த மண்ணில் பிறந்ததால் இன்றைக்கு தெல்லாரை நோக்கி எல்லோரும் வந்திருக்கிறோம். இன்றைக்கு ஏறத்தாழ தமிழ்நாட்டில் இருக்கின்ற சிறந்த தமிழ் அமைப்புகள் எல்லாம் இங்கே வந்திருக்கிறது. என்னுடைய அருமை சகோதரர் நண்பர் உடையார் கோயில் குணா அவர்கள் காலையிலிருந்து இங்கே காத்திருந்து இந்த விழாவிற்கு வந்தவர்களை பாராட்டி கொண்டிருக்கிறார். இதை போல ஒவ்வொரு தமிழ் அமைப்புகளும் காலையிலே இருந்து பல்வேறு நண்பர்கள், நான் இதை நம்முடைய மாதவ சென்ராஜு போன்றவர்கள், நான் இந்த பெயர்களை எல்லாம் சொன்னால் சிலரை விட்டு விடுவேன். அதனால் எதையும் சொல்லாமல் நான் பொதுவாக பேசிக் கொண்டிருக்கிறேன். எனவே இப்படி தமிழ் அமைப்புகள் என்றால் இன்றைக்கு புதுவையில் அதிகம் தமிழ் கவிஞர்கள் இருக்கிறார்கள். அது பாரதிதாசன், வாணிதாசன் போன்றவர்கள் இருந்ததால் என்பதால் இல்லை, பாரதியார் வாழ்ந்ததால் என்பது இல்லை. புதுவை மண் தமிழ் கவிஞர்களுக்கு ஊற்றாக இருக்கின்ற மண். ஆனால் இந்த புதுவை மண்ணில் புதுவை தமிழ்ச்சங்கம்
இன்றைக்கு நிலைத்திருக்கிறது என்றால் அதற்கு மரியாதைக்குரிய அருமையண்ணன் முனைவர் வி முத்து அவர்களால் மட்டுமே என்பதை என்னால் உறுதியாக சொல்ல முடியும். ஏனென்றால் 5வது முறையாக இன்றைக்கு புதுவை தமிழ் சங்கத்தினுடைய தலைவராக அவர் தேர்வு பெற்றிருக்கிறார். இது ஒரு சாதாரண காரியம் இல்லை. நான் இன்னும் சொல்லுகிறேன், புதுவையில் நான் தமிழ்நாடு முழுவதும் மட்டுமல்லாமல் பல மாநிலங்களில் இருக்கின்ற தமிழ் அமைப்புகள் அதனுடைய இயக்கங்கள் பற்றி அறிந்தவன், தெரிந்தவன், உணர்ந்தவன், அவர்களோடு இணக்கமாக இருப்பவன். அந்த வகையில் புதுவையில் அதிகமான தமிழ் கவிஞர்கள் இருக்கிறார்கள், தமிழ் உணர்வாளர்கள் இருக்கிறார்கள், தமிழ் பற்று இருக்கிறது. ஆனால் ஒற்றுமை இருக்கிறதா என்றால் வினாக்குறிதான். அப்படி பிணக்குகளும் பிரச்சனைகளும் பிளவுகளும் மட்டுமே குடிகொண்டிருக்கின்ற தமிழ் அமைப்புகளில் இன்றைக்கு ஒரு அமைப்பினுடைய தலைவராக 5வது முறை தேர்ந்தெடுக்கப்படுகின்ற ஒரு மனிதனாக இருக்கிறார் என்றால் அவரால் மட்டும்தான் முடியும். அவருக்கு பிறகு வேறொருவர் அந்த நிலைக்கு வருவதென்பது அருமை நண்பர் சீனு மோகன்தாஸ் கூட நம்ப மாட்டார். அந்த அளவுக்கு ஒவ்வொருவரையும் இணக்கமாக அவர்களோடு நட்போடு அரவணைத்து எதிர்க்க வேண்டியவர்களை எதிர்க்க வேண்டிய நேரத்தில் அவர்களுக்கே தெரியாமல் எதிர்த்து அந்த சாதுரியத்தோடு அந்த அமைப்பை இன்றைக்கு சிதைக்காமல் காப்பாற்றி வந்திருக்கிறார். அதனால்தான் இன்றைக்கு புதுவை தமிழ் சங்கத்தில் 5வது முறையாக அவரால் வெற்றி பெற முடிந்திருக்கிறது. இதுவரை அந்த சங்கத்தில் அரசியல் கலப்பில்லாமல் முழுக்க முழுக்க தமிழ் உணர்வோடு அந்த அமைப்பை இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறார் என்றால் அது அவருடைய கல்லூரிகளை நடத்துவதிலே அவர் அதிகம் கவனம் செலுத்துகிறாரா என்றால் அது எனக்கு தெரியாது. ஆனால் தமிழ் சங்கத்தை நடத்துவதில் அவள் முதன்மையாக இருந்து நிறைவாக செய்து அதை முழுமையாக இன்றைக்கு இந்தியாவில் இருக்கின்ற தமிழ் சங்கங்களில் சிறப்பான தமிழ் சங்கங்களில் ஒன்று டெல்லி தமிழ்ச்சங்கம் என்றால் அடுத்து புதுவை தமிழ்ச்சங்கம். டெல்லி தமிழ்ச்சங்கம் தமிழ் சார்ந்த நிகழ்ச்சிகளை மட்டும் நடத்துகிறதா என்றால் அது வினாக்குறி. ஆனால் புதுவை தமிழ்ச்சங்கம் தமிழ் சார்ந்த நிகழ்ச்சிகளை மட்டும்தான் நடத்துகிறது. அதனால் அது முதலிடத்தை பெற்றிருக்கிறது என்று நான் நம்புகிறேன். இப்படி எல்லா வகையிலும் மரியாதைக்குரிய ஐயா முத்து அவர்கள் ஒரு சாதனையாளராக விளங்கிக் கொண்டிருக்கிறார். சரி, இது மட்டுமா என்றால் இன்றைக்கு நான் நின்று கொண்டு பேசிக் கொண்டிருக்கின்ற இடம் ராஜா நந்திவர்மன் கலை அறிவியல் கல்லூரி. இந்த கல்லூரி தோன்றுகின்ற பொழுது இந்த பகுதியில் ஒரு கவனிக்கப்படாத ஒரு பகுதியாக இருந்தது. ஒரு எந்தவித அடிப்படை வசதிகளும் நிறைவு பெறாத இடமாக இருந்த இந்த தெல்லாறு இன்றைக்கு இந்த கல்லூரியின் உருவான காரணத்தால் நம்முடைய கலைமாமணி முனைவர் வி முத்து அவர்கள் உருவாக்கிய இந்த கல்லூரியின் விளைவாக பல்வேறு ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நிராகரிக்கப்பட்ட குழந்தைகள் இன்றைக்கு கல்வி பெற்றிருக்கிறது. இந்த கல்வி இந்த பகுதியில் ஒரு கல்வி வளர்ச்சிக்கு அவருடைய உழைப்பும் உணர்வும் அவர் உருவாக்கிய இந்த கல்லூரியும் அடிப்படை அமைத்து தந்திருக்கிறது. அந்த வகையில் அவர் கல்வி கண் திறந்த காமராசரை போல இந்த பகுதியிலே இருக்கின்றவர்கள் அவர் கல்வி கற்றார். இவர் அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலும் மற்ற இடங்களிலும் கல்வி கற்றார். அவர் பெற்ற கல்வி இங்கே இருக்கின்ற ஒவ்வொருவரும் பெற வேண்டும் என்பதற்காக இங்கே இந்த கல்லூரியை உருவாக்கி மரியாதைக்குரிய அருமை சகோதரர் சீரு மோகன்தாஸ் அவர்கள் சொன்னதைப் போல கட்டணம் செலுத்த முடியாதவர்களுக்கு கட்டணத்தை குறைத்து சில நேரங்களில் இலவசமாக கட்டணமே வசூலிக்காமல் அவர்களுக்கு கல்வியை தந்து இந்த பகுதியிலே ஒரு கல்வி வளர்ச்சிக்கு வித்திட்டிருக்கிறார் என்றால் அதுதான் ஒரு மனிதன் பிறந்த மண்ணுக்கு ஆற்ற வேண்டிய கடன். அந்த கடனை அவர் நிறைவாக கடமையாக ஏற்று செய்திருக்கிறார். எல்லா வகையிலும் அவர் எப்படி அவர் இன்றைக்கு வாழுகின்ற புதுவைக்கு
தமிழ் சங்கத்தின் வழியாக அந்த புதுவை மண்ணில் தமிழ் அமைப்புகளை இணக்கமாக்கி அணுக்கமாக்கி அவர்களை நட்பாக்கி உறவாக்கி ஒரு வழிகாட்டுகின்ற தமிழ் சங்கத்தை இன்றைக்கு அந்த மாநில அரசு கூட அந்த தமிழ் சங்கத்தோடு இணைந்து தமிழ் பணி ஆற்ற வேண்டிய ஒரு நிலையில் அந்த சங்கத்தை இன்றைக்கு முன்னெடுத்து செல்கிறாரோ அதை போல இந்த பகுதியில் இன்றைக்கு தமிழ் அமைப்புகள் எனக்கு தெரிந்தவரை தமிழ்நாட்டில் அவர் போகாத தமிழ் அமைப்புகள் இல்லை. அவர் கலந்து கொள்ளாத நிகழ்ச்சிகள் இல்லை. அவரிடத்திலே இருக்கின்ற ஒரு எளிமை, அதைவிட அவரிடத்திலே இருக்கின்ற ஒரு சிறப்பு, ஒரு நிகழ்ச்சிக்கு அழைத்தால் அந்த நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் இருந்து நிறைவு வரை சிறப்பு விருந்தினர் போய்விட்டால் கூட இவர் இருந்து எல்லோருக்கும் விருது கொடுத்து விட்டு அவர்களிடத்தில் அணுக்கமாக பேசி அன்பாக பேசி அவர்களை அனுப்புகின்றவரை அவருக்கு எத்தனை பணிகள் இருந்தாலும் அதை வைத்துவிட்டு அந்த பணியை சிறப்பாக செய்வார். இப்படி ஒவ்வொன்றிலும் ஒரு பொறுப்புணர்ச்சியும் கடமை உணர்ச்சியும் நட்புணர்ச்சியும் கொண்ட ஒரு மாமனிதராக நம்முடைய கலைமாமணி ஐயா முனைவர் முத்து அவர்கள் நம்மோடு வாழுகிறார். அவரோடு நாம் வாழ்கிறோம் என்பது நமக்கு கிடைத்த பாக்கியமாக நான் கருதுகிறேன், பேராக கருதுகிறேன். நமக்கு கிடைத்த பேர் என்பது அவருடைய நட்பு, அவருடைய உறவு, அவருடைய ஆதரவு என்ற நிலையில் அப்படிப்பட்ட ஆதரவை முழுமையாக பெற்றவன் என்ற வகையில் நான் அதற்காக இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். மரியாதைக்குரிய ஐயா கலைமாமணி முனைவர் வி முத்து அவர்கள் இன்னும் பல நூறு ஆண்டுகள் வாழ வேண்டும். அவர் வாழுகின்ற நாளெல்லாம் தமிழுக்கு சிறப்பு கிடைக்கின்ற நாட்களாக அமைகின்ற காரணத்தால் அவர் வாழ்ந்தால் தமிழ் வாழும், தமிழ் வாழ்ந்தால் அவர் வாழ்வார். ஏனென்றால் இன்றைக்கு காலையிலிருந்து விழா, இது போல அவருடைய பவழ விழா, அனைத்திந்திய தமிழ் சங்கத்தின் சார்பில் கூட நாங்கள் ஒரு பவழ விழா அவருக்கு எடுத்து நூல் வெளியிட்டிருக்கிறோம். இப்படி பல்வேறு அமைப்புகள் அவருக்கு விழா எடுத்து கொண்டாடி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு கூட காலையிலிருந்து இவ்வளவு பேர் வாழ்த்தி கொண்டிருக்கிறோம், பாராட்டி கொண்டிருக்கிறோம். சிலர் வர முடியாத நிலையில் மனதார வீட்டிலிருந்து வாழ்த்தி கொண்டிருப்பார்கள். இது எல்லா மனிதருக்கும் கிடைக்குமா என்றால் நிச்சயம் கிடைக்காது. எத்தனை கோடி பணம் வைத்திருந்தாலும் இந்த வாழ்த்தை பெறுகின்ற நிலை யாருக்கும் வராது. எத்தனை பணம் கொடுத்து அழைத்தாலும் வாழ்த்துவதற்கு வரமாட்டார்கள். அவர்களுக்கு அந்த நன்றி உணர்ச்சி அல்லது அவர் மீது இருக்கின்ற பற்று ஏற்பட்டால் தான் வாழ்த்துவார்கள். இவ்வளவு பேர் எங்கெங்கோ இருந்து வந்து இன்றைக்கு வாழ்த்தி கொண்டிருக்கிறோம் என்றால் அதற்கு அவர் இவ்வளவு நாட்கள் ஆற்றிய பணி, அவருடைய எண்ணம், அவர் எடுத்த முயற்சி, அவரால் மற்றவர்கள் பெற்ற பலன், அவரால் பெற்ற உயர்வு, அந்த உயர்வு தான் வேந்தர் பேசுகின்ற பொழுது சொன்னதை போல அவரால் பெற்ற அந்த நன்றி உணர்ச்சியை, நன்மையை அவர் உணர்த்துகின்ற பொழுது அதை ஒரு கடமையாக வந்து செய்திருப்பதை போல இங்கே ஒவ்வொரு தமிழ் அமைப்புகளை சார்ந்தவர்களும் அவரை வாழ்த்துவதற்காக வருகின்றிருக்கிறோம். அந்த வகையில் வருகை தந்திருக்கின்ற அனைவருடைய வாழ்த்துக்களோடு ஐயா முத்து அவர்கள் பல்லாண்டு பல்லாண்டு பல நூறாண்டு வாழ வேண்டும் என்று உங்கள் வாழ்த்துக்களோடு என்னுடைய வாழ்த்தையும் இணைத்து அனைத்திந்திய தமிழ் சங்கத்தின் வாழ்த்துக்களையும் சேர்த்து வழங்கி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துரை வழங்கிய ஐயா அவர்களுக்கு நன்றி. மேனாள் அரசவை கவிஞர் ஐயா முத்துலிங்கம் அவருடைய பெருமைகளை எல்லாம் ஐயா அவர்கள் சொல்லிவிட்டார்கள். முத்து ஐயாவுக்கு எப்பொழுது விழா நடந்தாலும் பவள விழாவிலே கூட வந்து அருமையாக வாழ்த்தியிருக்கின்றார். அன்புடைமை, அறிவுடைமை, பண்புடைமை இவை அனைத்தும் இவரது பொது உடைமை. இவருக்கு தன்னுடைமை என்பது தமிழுடைமை. இந்த தலைவனை போற்றுதல் நம் கடமை என்று முனைவர் முத்து ஐயா அவர்களை வாழ்த்தியிருக்கின்றார். வான்பழை போல முத்தண்ணன் என்றும் வாழிய வாழியவே, தேன் தமிழ் போல முத்தண்ணன் என்றும் சிரஞ்சீவியாய் இங்கு வாழியவே என்று அரசவை கவிஞர் அவர்களை வாழ்த்தியிருக்கின்றார்கள். இப்பொழுதும் சாதனை நாயகரை வாழ்த்து வருகின்றார்கள். அன்பு பாராட்டி அழைக்கின்றனர்.
அன்பின் உறைவிடமாகவும் பண்பின் நிறைவுடமாகவும் விளங்குபவரும் பிறந்த ஊருக்கு பெருமை தேடி தந்த சிறந்த மனிதராகவும் திகழ்கின்ற அண்ணன் வி. முத்து அவர்களே, இங்கே எனக்கு முன்பு பேசி அமர்ந்திருக்கின்ற எட்டயபுரத்திலிருந்து வருகை தந்திருக்கின்ற செல்லமுத்து மாரி அவர்களே, சுந்தர தமிழ் தாரகை சுகந்தியனா அவர்களே, அனைத்திந்திய தமிழ்ச்சங்க தலைவர் சொல்லின் செல்வர் ஆவடி குமார் அவர்களே, அண்ணாவை பற்றி அவர் பேசும்போது இவரும் அண்ணன் முத்து அவர்களும் மருத்துவமனையிலிருந்து 6 மாதம் வெளியே போகக்கூடாது என்று மருத்துவர்கள் சொன்னார்கள். அதையும் மீறி 3 மாதத்திலேயே காரியப்படுத்தபடியே வந்து இந்த தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். அதையும் அவர் சொல்லுவார் என்று நினைத்தேன், சொல்லவில்லை, ஏதோ மறந்துவிட்டார். அதை நான் சொல்கிறேன். 40 ஆண்டு காலம் தொடர்ந்து தேசிய கொடியை ஒரே கல்லூரியில் ஒரே இடத்திலே ஏற்றி வைத்து அதன் மூலம் மாணாக்கர்களுக்கு நாட்டுப்பற்றை ஏற்படுத்தி ஒரு கிண்ண சாதனை படைத்ததற்காக அவருக்கு நண்பர்களெல்லாம் சேர்ந்து இந்த விழாவை இன்றைக்கு எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். விண்மீன்களெல்லாம் ஒன்று சேர்ந்து வெண்ணிலாவுக்கு விழா எடுப்பதைப் போலே, நெல் வயல்களெல்லாம் ஒன்று சேர்ந்து நீர் மேகத்திற்கு விழா எடுப்பதைப் போலே, குத்து விளக்குகளெல்லாம் ஒன்று சேர்ந்து கோபுர தீபத்திற்கு விழா எடுப்பதைப் போலே நாமெல்லாம் ஒன்று சேர்ந்து அண்ணன் முத்து அவர்களுக்கு இந்த விழாவை எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். மரங்களில் மனமுள்ள மரம் சந்தன மரம். அதை போல மனிதர்களில் குணமுள்ள மனிதர் அண்ணன் வி. முத்து அவர்கள். சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம், நித்தம் நடையும் நடைப்பழக்கம், நட்பும் தயையும் கொடையும் பிறவி குணம் என்பார் ஔவையார். அப்படி நட்பு, தயை, கொடை இந்த 3ஐயும் பிறவி குணமாக கொண்டவர் அண்ணன் முத்து அவர்கள். இல்லாதவர்களுக்கெல்லாம் எடுத்து கொடுப்பவர், ஏழை மாணவர்களுக்கெல்லாம் இலவச கல்வி வழங்குபவர். இந்த தெள்ளாற்று பகுதியில் ஏழைகளுக்கெல்லாம் சேலைகளை வேட்டிகளை எடுத்து கொடுத்து திருமணத்தை செய்து வைப்பவர். அதாவது எம்ஜிஆர் படங்களுக்கு பாட்டு எழுதும்போது அடிக்கடி எங்களிடம் சொல்வார். அவர் நாடக நடிகராக இருந்தபோது 10 ரூபாய் சம்பளம் கிடைத்தால் 2 ரூபாய் தர்மத்திற்கு ஒதுக்கி வைத்து விடுவாராம். சினிமாவில் துணை நடிகராக நடித்தபோது 100 ரூபாய் சம்பளம் கிடைத்தால் 10 ரூபாய் தர்மத்திற்கு ஒதுக்கி வைத்து விடுவாராம். மந்திரி குமாரி படத்திலே அவர் நடிக்கும்போது அவருக்கு மாத சம்பளம் 1000 ரூபாய் தானாம். அந்த படத்திற்கு மொத்தம் பேசிய சம்பளம் 10,000 ரூபா. அதில் மாதம் 1000 ரூபா கொடுப்பார்களாம். அந்த 1000 ரூபாயில் 100 ரூபாய் தர்மத்திற்கு ஒதுக்கி வைத்து விடுவாராம். அதை எங்களிடம் சொல்லி, நீங்கள் பெரியவர்களானதும் உங்கள் வசதி வாய்ப்புக்கு தகுந்தாற்போல் உங்களால் ஆன முடிந்த உதவிகளை மற்றவர்களுக்கு செய்யுங்கள். நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மங்கள் தான் கடைசி காலத்தில் உங்கள் கூட வரும் என்று சொல்வார். அப்படிப்பட்ட தான தர்மங்களை செய்து கொண்டிருப்பவர் நமது அண்ணன் வி. முத்து அவர்கள். அவர் தென்னாட்டிலே பிறந்தவர். அடிக்கடி சொல்வதுண்டு, தென்னாட்டின் முகவரியாய் திகழ்ந்தவர்கள் அண்ணாவும் எம்ஜிஆர் என்று நாங்கள் மேடையிலே சொல்வோம். தென்னாட்டின் முகவரியாய் அண்ணாவும் எம்ஜிஆர் திகழ்ந்ததைப் போலே தெள்ளாற்றின் முகவரியாய் திகழ்ந்து கொண்டிருப்பவர் அண்ணன் வி. முத்து அவர்கள். இதை தெள்ளாறு என்றுதான் உச்சரிக்க வேண்டும். தெள்ளாறு ஐயா அப்புறம் பேசுங்க, நான் சொல்கிறேன். தெள்ளாறு வல்லினர்வு தான் போடணும். எல்லாம் தெள்ளாறு தெள்ளாறுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கியா. அதனால் அடையாறுன்னு தான் எழுதணும், வல்லினர்வு போட்டு. அவன் அடையார் இடையின இரு போடுறான். அடையார் எதையும் போய் அடைய மாட்டாருங்கிற அர்த்தம் வந்துடும். அது மாதிரி முல்லை பெரியார், பெரியாருன்னு தான் சொல்லணும். அதுக்கு உண்மையான பெயர் பேரியாறு. சிலப்பதிகாரத்தில் பேரியாற்றங்கரையில் சேரன் செகுட்டுவன் மலைவாளன் காண சென்ற போது தானே கண்ணகி விண்ணுலகம் போனால் என்று காணக்குறவர்கள் சொன்னார்கள். அது பேரியாறு தான். அது பிறகு அதை பெரியாறு என்று எழுதி இப்போ பெரியார்னு போட்டான். இவர் பெரியார் சொல்லுவோம். அது மாதிரி இருக்கக்கூடாது. நந்திவர்மன் கிபி 825 850 வரையில் அரசாட்சி செய்தபோது, காஞ்சிபுரத்தை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்தபோது இந்த தெள்ளாற்றிலே தான் எதிரிகளை எதிர்த்து போர் செய்தான். அதனால் தெள்ளார் எறிந்த நந்திவர்மன் என்று அவனுக்கு பெயர். அதனால் வல்லினர்வு தான் போடணும். அதை அவனை பற்றி பாடிய நந்தி கலம்பகம் படித்தாலே போதும். நந்தி கலம்பகத்தில் ஒரு பாட்டு, ஓடரிக்கண் மடநெல்லி ஆடாமோ ஊசல்
உத்தரிய பட்டாட ஆடாமோ ஊசல் ஆடகப்பூன் பொன்னாட ஆடாமோ ஊசல் அழகு மலர் குளர்சரிய ஆடாமோ ஊசல் கூடலரை தெள்ளாற்றில் பின் அருளி செய்த ஏமத்துக்கு அனுப்பிய கூடலரைனா பகைவர்களே கூடலரை தெள்ளாற்றில் விண் அருளி செய்த கோமாந்த படை நந்தி குலவு மார்த்தாண்டன் காடவர்கோன் முன்தோன்றல் கைவேலை பாடி காஞ்சிபுரமும் பாடி ஆடாமோ ஊசல் என்று நந்தி கலம்பகத்தில் 29வது பாடல். பல இடங்களில் வல்லினர் தெள்ளாறுன்னு தான். ஏன் இதை சொல்கிறேன்னா, புதுவை தமிழ்ச்சங்கத்துக்கு தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் முத்துக்கு நடைபெறுகின்ற அந்த பாராட்டு விழாவில் அழைப்பிதழிலே செய்யார் என்று இடையின போட்டிருக்கிறார்கள். வரக்கூடாது என்பதற்காக தான், தமிழ் தவறாக வந்துவிடக்கூடாது என்பதற்காக தான் இவ்வளவு சொல்கிறார். அவர் எப்படி அவ்வளோதான், அதுக்காகத்தான் சொல்கிறேன், தவறாக நினைக்காதீங்க. அது மாதிரி அந்த விளம்பர பலகையில் கூட தெள்ளார் இடையினர் தான் போட்டிருக்கு. அடுத்த முறை அது இல்லாமல் அதை மாற்றிக்கிறங்க. அவர் தெள்ளாற்றில் 7ஆம் வகுப்பு வரையில் படித்தார். 1946 ஜூலை 25 பிறந்தார். தெள்ளாற்றிலே 7ஆம் வகுப்பு வரை படித்தார். அதன் பிறகு சென்னைக்கு சென்று பச்சைப்பன் உயர்நிலைப்பள்ளி மேல்நிலைப்பள்ளியில் படித்து SSLC படிக்கும்போது மாநிலத்திலேயே முதல் மாணாக்கராக தேர்ச்சி பெற்று தங்கப்பதக்கம் விருது பஞ்சாப் கவர்னரிடம் பெற்றார். அப்படிப்பட்ட சிறப்புக்குரியவர் அவர். நாங்கள்லாம் படிக்கும்போது SSLC தான் இருந்தது. அப்புறம் தான் +2 வந்தது. +2 வந்து யாரால் வந்தது? நம்ம புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வந்ததுக்கு அப்புறம் தான் அதை கொண்டு வந்தார். நம்ம ஆட்சித்தலைவர், நம்ம தலைவர் காலத்தில் தானே முதல்வர் தான் சொல்லணும். அமைச்சர் செஞ்சாலும் முதல்வர் செஞ்சாலும் சொல்லணும். அவருக்கு அந்த எண்ணத்தை தூண்டியவர் ஆரம்ப இறப்பன் தான். அது பலவங்களுக்கு தான் தெரியாது. அது அப்படி தங்கப்பதக்கம் பெற்றவர் அவர். அது மாதிரி அவர் மாணாக்கர்களுக்கு 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு படிக்கின்ற மாணாக்கர்கள் மாநிலத்திலே தேர்ச்சி பெற்ற முதல் மாணாக்கர்களுக்கு தங்க காசுகள் பரிசளித்து சிறப்பித்தவர் நமது அண்ணன் முத்து. எந்த கல்வி நிறுவனத்தை சேர்ந்தவர்கள் சிறந்த மாணாக்கர்களுக்கு தங்க காசு அளித்து சிறப்பிக்கிறார்கள் கிடையாது. கம்பன் கல்வியில் சிறந்தவன் கம்பன் என்பதை போலே கல்வி நிறுவனங்கள் நடத்துவதில் மிகச் சிறந்தவராக திகழ்கின்றவர் நமது அண்ணன் பி. முத்து அவர்கள். அவர் அதுக்கப்புறம் தான் இங்கே படித்ததுக்கப்புறம் தான் இவர் சிதம்பரத்தில் இளங்கலை வகுப்பு முதுகலை பட்டம் பெற்று இலங்கை சர்வதேச பண்டாரா நாயகா பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் பெற்றார். அதன் பிறகு புதுச்சேரியிலே அவர் தந்தை செய்து வந்த லாரி தொழிலை கவனித்து கொண்டு லாரி தொழிலாளர் சங்கத்துக்கு தலைவராக இருந்தார். அப்படி இருக்கும்போது தான் பிறந்த ஊருக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று கருதி இந்த கல்வி அறக்கட்டளை ஒன்றை நிறுவ வேண்டும் என்று விவேகானந்தர் பெயரிலே ஒரு அறக்கட்டளை நிறுவி இந்த பயிற்சி பள்ளியை தோற்றுவித்தார்கள். அதற்கு காரணம் எம்ஜிஆர் தான். அவர் வந்ததுக்கு அப்புறம்தான் தனியார் பொறியியல் கல்லூரிகள் தனியார் பள்ளிகள் நிறைய வர தொடங்கின. அதை பார்த்து தான் அண்ணன் அவர்கள் இதை தொடங்கி மிகச்சிறந்த முறையில் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர் மட்டுமே பலருக்கு விருது கொடுக்கிறார்கள் என்றாலும் அவரே 250க்கு மேற்பட்ட விருதுகளை பெற்றவர். எந்த கல்வி நிறுவனம் நடத்துகிறார்கள் இந்த அளவுக்கு விருது பெற்றிருக்கிறார்கள்? நல்லா கைதட்டுங்க. யாரும் கிடையாது. அவரே 250 விருது பெற்றிருக்கிறார். அது மாதிரி மற்ற மாணாக்கர்களுக்கும் விருதளித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார். வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய தமிழ் அறிஞர்களுக்கெல்லாம் கடல் மல்லைக்கும் திருவண்ணாமலை காஞ்சிபுரம் எல்லாவற்றும் மாமல்லபுரம் கூட்டி போய் காண்பித்து விட்டு அவர்களுக்கு சிறப்பு செய்யக்கூடிய மிகச்சிறந்த அறிஞர். வேறு எந்த நிறுவனமும் செய்வதில்லை, இவர் தான். இதற்காகவே அவருக்கு ஒரு தனியாக ஒரு பாராட்டு விழா நடத்தலாம். அவ்வளவு பெருமைக்குரியவர் அவர். அதனால் இவர் எல்லாரும் பாராட்டிட்டாங்க. நான் 1/4 மணி நேரம் பேசுகிறதா சொன்னேன். அரை மணி நேரம் பேசுகிறதுக்கான தயாரிப்புகளோடு தான் வந்தேன். இப்போ நான் அவ்வளோ பேசலை. அதனால் அப்படிப்பட்ட அண்ணன் முத்து அவர்கள் இன்னொன்று எம்ஜிஆர் சொன்னதை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வரோம். இந்த எங்களுடைய ஆட்சியை, அதாவது அதிமுக எம்ஜிஆருடைய ஆட்சியை மத்திய அரசு கலைஞருடைய தூண்டுதலால் 1980 கலைத்து விட்டது. அப்போ இதுதான் பதில்னு ஒரு படம் எடுப்பதாக இருந்தார் எம்ஜிஆர். அப்போ சொன்னார், நான் இவ்வளோ பாட்டு எழுதியிருக்கேன், 1665 பாட்டு எழுதியிருக்கிறேன். அதில் 250 பாடல்கள் மிக சூப்பர் ஹிட்டான பிரபலமான பாடல்கள்.
அதையெல்லாம் சொன்னால் நேரம் ஆகும். தெரிஞ்சவங்களுக்கு தெரியட்டும், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். போகலை. அப்போ இதுதான் பதில்னு ஒரு படம் எடுத்தார். அப்போ எம்ஜிஆர் பிக்சர்ஸை பொறுத்தவரையிலும் ஸ்ட்ரெண்ட் யார், கதை யார், கேமரா யார் எல்லாம் பதிவு செய்வார்கள். இசை யார் பதிவு செய்வார்கள். பாடலாசிரியர் பெயரை மட்டும் ஃபிலிம் சேம்பரில் பதிவு செய்ய மாட்டார் எம்ஜிஆர். ஏன்னா பல கவிஞர் எழுதுவது. ஆனால் அந்த படத்தை பொறுத்தவரையிலும் இசைக்கு எம்.எஸ். விஸ்வநாதன் என்றும் பாடல்களுக்கு லிரிக்ஸ் கவிஞர் முத்துலிங்கம் என்றும் என் பெயரை மட்டும்தான் பதிவு செய்திருந்தார். சத்யா ஸ்டுடியோ கம்போசிங் யார் இருந்தாலும் டைரக்டர் நீலகண்டன், கே. சங்கர், இது தாளப்பு பட டைரக்டர் என்.எஸ். ராமதாஸ், பத்திரிகையாளர் சோலை இவெல்லாம் இருந்தாங்க. அப்போ டியூன் போட்டார் விஸ்வநாதன். பல்லவி எழுதின சிச்சுவேஷன் என்கிட்ட கேட்டார் எம்ஜிஆர், வாழ்க்கை என்றால் எப்படி இருக்கணும்னு கேட்டார். வாழ்க்கை என்றால் சான்றோர்கள் சொன்ன நெறிப்படி இருக்கணும் அப்படின்னு. சான்றோர்கள் சொன்ன நெறினா அன்பு நெறி, பண்பு நெறி, ஒழுக்க நெறின்னு. அது எங்களுக்கும் தெரியும். ஐயா ஏதாவது மனதில் பதிகிற மாதிரி 2 வரியில் சொல்லுவாங்கன்னு கேட்டால் அன்பு நெறி பண்பு நெறின்னு சொல்லி அப்படின்ட்டு அவர் தான் சொன்னார். வாழ்க்கை எப்படி இருக்கணும்னா, இருக்கும் வரையிலும் யாரும் நம்மை வெறுக்கக்கூடாது. நீங்கள் அனைவரும் கேட்டுக்கிறீங்க நல்லா. ஐயா யார் எங்கே பேசிக்கிட்டு இருக்கீங்களா? நாங்கள் பேசுகிறத கவனிக்கிறீங்களா? நீங்கள் பேசுகிறத நாங்கள் கவனிக்கிறதா? இருக்கும் வரையிலும் யாரும் நம்மை வெறுக்கக்கூடாது. இறந்த பிறகு யாரும் நம்மை மறக்கக்கூடாது. அப்படி வாழ்வதற்கு பெயர் தான் வாழ்க்கை என்றார். அப்படி வாழ்ந்து வருபவர் தான் அண்ணன் முத்து அவர்கள். அதனால் அவரை பாராட்டுகிறேன். எப்படி பாராட்டுவது என்று யோசிக்கிறேன். இப்படி பாராட்டலாம் என்று கருதுகிறேன். அதாவது ஆரிய அரசன் பிரகதத்தனுக்கு தமிழ்ச்சுவையை அறிவுறுத்துவான் வேண்டி குறிஞ்சி பாட்டு பாடினார் கபிலர். அதில் 99 வகையான பூக்களை கூறுவார். என்னென்ன பூக்கள் என்றால் அடும்பு, அனிச்சம், அதிரல், அவரை, ஆவிரை, ஆம்பல், ஆரம், ஆத்தி, இலவம், ஈங்கை, உந்தூள், எருவை, எருளம், கரந்தை, காஞ்சி, காழ்வை, காயா, கருவிளை, குடசம், குரவம், குறிப்பூளை, குறுக்கத்தி, குறுகிலை, குருந்தம், குல்லை, குளவி, குவளை, குறிஞ்சி, குறுநருங்கண்ணி, கூவிரம், கூவிளம், கைதை. கைதைனா ஏதோ சென்னை பாஷையில் கைதைன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி சொல்கிறாங்க. கைதைனா தாழை மடலில் ஒரு வகை. சிலப்பதிகாரத்தில் வருதில்ல, காணல் வரியில் கைதை வேலி கழிவாய் வந்தம் பொய்தல் அழித்து போனார் ஒருவர், பொய்தல் அழித்து போனார் அவர்ணம் மையல் மனவிட்டகழ்வார் அல்லருக்கு. அதை கைதைனா தாழை மடலில் ஒரு வகை. கைதை, கொகுடி, கொன்றை, கோடல், செண்பகம், சிந்துவாரம், சிறுசங்குரலி, சிறுமாரோடம், சுள்ளி, சூரல், செங்காந்தள், செங்கொடு வேரி, செருந்தி, செம்மல், செறிவிடை, சேடல், ஞாழல், தணக்கம், தளவம், தாமரை, தாழை, தில்லை, திலகம், தும்பை, துழாய், தேமா, தோன்றி, நந்தி, நரந்தம், நாகம், நள்ளிருள் நாரி, நெய்தல், நெய்தல் கழ்கமல், பகன்றை, பசும்பிடி, பயனி, பலாசம், பாதிரி, பாங்கர், பாரம், பாலை, புன்னை, புன்னாகம், புழகு, போங்கம், மணிச்சிகை, மராம், மருதம், மா, முல்லை, மவ்வல், வகுளம், வடவனம், வஞ்சி, வளை, வாழை, வாகை, வாணி, வெட்சி, வேங்கை, வேரல் என்று 99 வகையான பூக்களை குறிப்பிடுவார். அந்த பூக்களை எல்லாம் எடுத்து மாலையாக தொடுத்து அண்ணன் முத்து அவர்கள் கழுத்துக்கு இல்லை முத்து அவர்கள் கழுத்துக்கு அதையெல்லாம் எடுத்து மாலையாக தொடுத்து முத்து அண்ணன் அவர்கள் கழுத்துக்கு அணிவிக்க முடியாது என்ற காரணத்தால் நமது அன்பு மலர்களையே அள்ளி எடுத்து மாலையாக தொடுத்து அவருக்கு அணிவித்து என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் அவருக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். காற்றாண்டு கொண்டிருக்கும் இக்காசினியில் 100 ஆண்டு காலம் அண்ணன் நோய் நொடி இல்லாமல் முத்து அவர்கள் நலமோடும் வளமோடும் வலிவோடும் பொலிவோடும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். அதை போல அவர்களை வாழ்த்த வந்திருக்கின்ற ஆவடி குமார், சுகந்தீனா, நமது செல்லமுத்து மாறி மற்றும் துணைவேந்த அவர்களும் 100 ஆண்டு காலம் வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். அதை போல அரங்கிலே வந்திருக்கின்ற நீங்கள் அனைவரும் இவ்வளவு நேரம் அமைதியாக இருந்து கேட்கிறீர்களே, நீங்களும் 100 ஆண்டு காலம் நோய் நொடி இல்லாமல் நலமோடும் வளமோடும் வாழ வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். என்னுடைய வாழ்த்துக்கள் பலிக்க
ஏனென்றால் எனக்கு 83 வயது. எனக்கு எப்போது தேர்தல் வந்தாலும் எம்ஜிஆர் என்கிட்ட தேர்தல் பிரச்சார பாட்டு ஒன்று எழுதி வாங்கி ஒரு பையில் வச்சுக்கிறோம், ரெக்கார்ட் பண்ண மாட்டார். அவருக்கு ஒரு சென்டிமெண்ட்டு நான் எழுதி கொடுக்கணும். அந்த வகையில் நான் வாழ்த்துவது படிக்கு நீங்கள் எல்லாரும் 100 ஆண்டு காலம் வாழ வேண்டும் என்று உங்களை வாழ்த்துகிறேன். உங்களை வாழ்த்துகின்ற நேரத்தில் நானும் வாழ்க என்று என்னை நானே வாழ்த்திக் கொள்கிறேன். வணக்கம். வாழ்க அண்ணன் முத்தண்ணன். ஐயா அவர்களுக்கு நன்றி பாராட்டுகிறோம். விழாவினுடைய நிறைவாக சாதனை நாயகர் அவருடைய சிறப்புகளை பெருமைகளை எப்படி சொல்லுவது, அத்துணை பெருமைகளையும் தன்னகத்தே கொண்டுள்ள ஒரு பல்கலைக்கழகமாக இருக்கக்கூடிய இந்த கல்லூரியினுடைய தாளாளர், புதுவை தமிழ்ச்சங்கம் கண்டெடுத்த நல்முத்து, எங்கள் தமிழ் சொத்தாக இருக்கக்கூடிய தலைவர் முத்து ஐயா அவர்கள் நெகிழ்ச்சியோடு தன்னுடைய ஏற்புரையை வழங்க வருகின்றார்கள். அனைவருக்கும் வணக்கம். உண்மையிலேயே இது ஒரு மகிழ்ச்சியான நாள். இது எப்படி சொல்கிறதுன்னு புரியல. ஏன்னா நான் வந்தவங்க ஏதாச்சும் அவங்க கருத்தை தான் சொல்லுவாங்க நினச்சோம். ஆனால் முழுவதுமே இது ஒரு பாராட்டுவாக பாராட்டு மொழி நினைக்கக்கூடிய அளவிற்கு என்னை பாராட்டி இருக்கின்றார்கள். வருகை தந்திருக்கின்ற அனைவருக்கும், மேடையிலே வீட்டிருக்கின்ற அனைவருக்கும், ஏன்னா என்னை இவர்தான் உயர்த்தினவர், இல்லைன்னா நான் தாழ்ந்திருப்பேன். ஏன்னா அவர் உயரமாக்கிட்டார் என்ன. ஏன்னா எப்படி உயர்த்து கேட்டீங்கன்னா இது மாதிரி தான் உயரணும். ஏன்னா எப்பவுமே நான் பேசும்போது தான் மின்சாரம் நிற்கும். அது ஒரு சாபக்கேடு. ஏன்னா கல்லூரியில் நான் எப்போ சரியான 12 மணி தான் பேச விடுவாங்க. அந்த நேரத்தில் மின்சாரத்தை மாற்றுவான் தமிழ்நாட்டில். ஆகவே அந்த நேரம் மின்சாரம் மாறி வரும். நான் வந்தேன்னா மைக்கில் நிற்க வேண்டியதுதான். ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் நின்றுட்டு பார்த்தா மின்சாரம் வராது. ஆனால் என்னன்னு இன்னைக்கு தெரியல, கலக்கல் பேசும்போது நின்று இருக்கு. அதனால கலக்கலுக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும். ஏன்னா கலக்கலுக்காக அப்படி ஒரு கலக்கலாக பேசக்கூடியவர். இருந்தாலும் இந்த மின்சாரம் நிற்கிறத பற்றி ஒரு தடவை நாங்கள் திருவண்ணாமலை ஐயாவுடைய ஊரில் தான் நானும் பேராசிரியர் அப்துல் காதர் ஒரு கூட்டத்துக்கு போயிருந்தோம். ஏறக்குறைய ஒரு 5000 பேர் அந்த அரங்கத்தில் நிறைந்திருந்தார்கள். ஆனால் அந்த 5000 பேரும் இரவு 8 மணிக்கு மின்சாரம் நின்று போச்சு. ஆனால் எல்லாம் தூங்கிட்டான். 10 மணி ஆச்சு. நான் சொன்னேன் நான் ஊருக்கு போகிறேன்னா, இல்லை இருங்க, நான் உங்கள் பேச்சு என் பேச்சு கேட்டா இருக்காங்க, 2 பேர் இருப்போன்னாரு. நான் சொன்னேன் நான் பேசலை, நீங்கள் பேசுங்கண்ணா. ஆனால் மின்சாரம் வரவே இல்லை. ஆனால் 10:30 வந்து மின்சாரம். அப்போ வந்து அவர் அப்துல் காதர் சொன்னார், நான் சொல்லலை, நல்லா புரிஞ்சுங்க, நான் அது மாதிரிலாம் பேச மாட்டேன், ஏன்னா எனக்கு நான் இது தெரியும். அப்போ தான் சொன்னார், எல்லாம் தூங்கிட்டு இருந்தான். நான் சொன்னார், ஐயா எல்லாம் தூங்குறாங்களே எப்படி பேச போறேன்னு. இதை பாருங்க, நான் ஒரு விஷயம் சொல்ல போகிறேன், அதை கேட்டு எல்லாரும் கை தட்டுவாங்க, எல்லாம் மூச்சுவாங்கன்னாரு. என்ன சொல்ல போற எனக்கு ஆச்சரியமா இருந்து. அப்போ தான் அவர் சொன்னார், நாள் முழுவதும் அணைத்தால் அது மின்சாரம், இரவில் மட்டுமே அணைத்தால் அது சம்சாரம்னாரு. அதனால எல்லாம் தூங்கியதெல்லாம் கை தட்டினான். கை தட்டோடனே எழுந்து உட்காந்துட்ட பிறகு அப்புறம் பேச ஆரம்பித்தார். அப்படி ஒரு மின்சாரத்தை பற்றி அதை சொல்லலாம். ஆனால் நீங்கள் இந்த மேடையில் வந்து பார்க்கும்போது காலையிலேருந்து இது வரைக்கும் எவ்வளோ பேர் பேசுகிறாங்க, பாராட்டினாங்க. நான் எப்பவுமே எங்கள் குடும்ப விழாவாக நினைத்து அழைப்பது யாருன்னா வேலூர் விஐடி நிகர்நிலை பல்கலைக்கழகத்துடைய வேந்தர் கோ விஸ்வநாதன் ஐயாவில் தான் அழைப்பேன். ஆனால் இந்த முறை ஐயாவை அழைக்கும் போது 25, 26, 27 இந்த 3 நாட்களுக்கும் வெளிநாட்டிலிருந்து மாணவர்கள் வருகை தர இருக்கின்றார்கள். அவர்கள் குடும்பத்தோடு வருவார்கள். 25, 26, 27 தேதியில் நீங்கள் ஆகவே அதை தள்ளி வைக்க வேண்டும் என்று கேட்டார். ஆனால் குடியரசு நாளில் கொடியேற்றிட்டு விழா நடத்த வேண்டும், அதை வேறு நாளில் நடத்துவதற்கு இயலாது என்று சொல்லி அந்த வேந்தர் என்றால் வேறொரு வேந்தர், அவர்தான் தட்சசீலா பல்கலை வேந்தர் என்ற அருமை நண்பர் கிழிதக நண்பர், அவரை அழைத்தேன். அவரும் கொடியேற்றி விட்டு மாலையிலே வருகை இருந்திருந்தார். ஆனால் ஏன் சொல்றேன்னா, இப்படி வேந்தர்களாக வந்து விழாவை நடத்த கற்றுக்கொண்ட ஒரு பாடம். நான் இந்த உயர்வுக்கு காரணம் என்னன்னா, இந்த கட்டெல்லாம் கிடையாது. நான் உண்மையே நேரம் சரியான நேரத்தில் செல்வேன். சரியான நேரம் சென்று சரியாக அந்த காரியத்தை முடிக்கணும்னு நினைப்பேன். டைம் பங்க்சுவாலிட்டி அது என் வாழ்க்கையில் லட்சியமாக கொண்டிருக்கின்றேன். இவ்வளோ பேர் பாராட்டினீங்க. இவ்வளோ கொடுக்க நான் உரியவனாக இருந்தாலும் எல்லாத்தையும் ஒரு வரைபடத்தில் ஒரு கரும்புள்ளி ஒன்று இருக்கும். அந்த புள்ளி என் வாழ்க்கையிலும் உண்டு. அது என்ன என்று நான் சொல்லுவதற்கு இயலவில்லை. இருந்தாலும் அதையெல்லாம் நான் பொருட்படுத்தவே மாட்டேன். ஏன்னா மற்றவருடைய மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நினைப்போம். நான் ஒரு திரைப்படத்தில் பாடல் ஒன்று, அந்த பாடலை வந்து 1000 கைகள் மறைத்திருந்தாலும் ஆதவன் மறைவதில்லை, ஆணைகளிட்டே யார் தடுத்தாலும் அலைகடல் ஓய்வதில்லை, ஆடிவா ஆடிவா என்ற அந்த பாடல் வரும். அதை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்து அப்போ புரட்சி நடிகராக இருக்கும்பொழுது
அந்த பாடல் வரிகளை மாற்ற வேண்டும் சொன்னார். எப்படி மாத்திரான்னு சொன்னா, ஆடிவா ஆடிவா என்ற படத்தை வந்து ஆள பிறந்தவளே ஆடிவான்னு ஆட பிறந்தவளே டா போட்டிருக்க முதல்ல. ஆனா அதுக்கு பிறகு அந்த நாட்டை ஆடக்கூடிய ஒரு இளவரசி நாடோடியாக சுற்றி திரிபவராக சரோஜா தேவி அந்த படத்திலே சித்தரிக்கப்பட்டிருக்கும். ஆகவேதான் அந்த படத்துடைய பாடல் வரிகள் மாற்றப்பட்டு 1000 கைகள் மறைத்திருந்தாலும் ஆதவன் மறைவதில்லை, ஆணைகளிட்டே யார் தடுத்தாலும் அலைகடல் ஓய்வதில்லை, ஆடிவா ஆடிவா ஆட பிறந்தவளே என்பதை மாற்றி ஆள பிறந்தவளே ஆடிவா என்று சொல்லக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு பாடல். இதே போட்டுதான் ஒரு முறை வாலி அவர்களே, ஏன்னா இப்போ நம்ம கலக்கெல்லாம் ஐயா முத்துலிங்க கவிஞர்லாம் வரவே இந்த திரைப்படத்தை சொல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டு விட்டது. வாலி அவர்களை ஒரு முறை உலகம் சுற்று வாலிபன் என்ற திரைப்படம் எடுக்கும்போது எம்ஜிஆர் வந்து யாரெல்லாம் இந்த படத்துக்கு பாடல் எழுதுது என்று சொல்லும்பொழுது எல்லாம் வரிசையா சொன்னாங்க. ஆனால் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் என்ன சொன்னார்னா, இந்த படத்தில் அந்த குழு அந்த படத்தை உருவாக்குகின்ற அந்த குழுவில் வந்து வாலியுடைய பெயர் விடுபட்டு விட்டது. உடனே வாலியை வந்து நீங்க பாடல் எழுதுவானான்னு சொல்லிட்டாங்க. வேறு சில கவிஞர் பேரும் வேறு பாடலாசிரியர் பேர்லாம் சொன்னாங்க. வாலிக்கு எப்போ தெரியுது, கவிஞர்லாம் ரொம்ப கோபமா இருப்பாங்க, கோவப்படுவாங்க கவிஞர். ஆனா என்ன கேட்டால் நான் கவிஞர் கிடையாது, நான் வெளிப்படையாக சொல்ல எனக்கு கவிதை எழுத தெரியாது. யாராச்சும் நீ கவிதை எழுதி வந்து என் தலைமை தான் கூப்பிட்டா நான் நிச்சயமாக கூட மாட்டாங்க. ஏன்னா நான் கவிதை எழுத வாங்கி வச்சுட்டு நீங்கள் பாடுங்கன்னு அவனுக்கு பாட வராது, பார்த்தா தான் பாட வரும். அதனால இவருக்கே ரொம்ப உரையா கூப்பிட்டு கூப்பிட மாட்டாங்க. ஆக அதில் தப்பிச்சுக்கிறது நான். இருந்தாலும் அந்த வாலி அவர்களை அந்த குழுவில் பாட உலகம் சுற்று வாலிபன் படத்தில் பாடல் எழுத வேண்டாம் என்று சொன்னபோது வாலி வந்து நேராக எம்ஜிஆர் அவர்களை புரட்சி நடிகரை அவரை சென்று அவர் இல்லத்திலே சந்தித்தார். அப்பதான் கேட்டார், எம்ஜிஆர் பார்த்து நேரடியாக கேட்டார் வாலி. ஏன்னா அதுதான் ஒரு கவிஞனுக்குள்ள செருக்கு. நேராக பார்த்து என் படத்தில் என் பெயர் பாடல் எழுத வேண்டாம் என்று சொன்னீங்களாமே என்று. ஆனால் அவர் சொன்னார், நான் சொல்லவில்லை, அந்த படக்குழுன்னு சொன்னாங்க. ஆகவே அந்த படக்குழு தான் சொன்னாங்க. அப்பதான் வாலி சொன்னாராம், என்னுடைய பாடல் அந்த படத்தில் இடம்பெறவில்லை என்றால் நீங்கள் உங்க படத்தின் பெயரை மாற்ற வேண்டி இருக்குன்னு சொன்னாராம். அது எப்படி, என்னுடைய படத்தின் பெயர் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டு விட்டது, உலக சுற்று வாலி என்று பெயர் என்று சொன்னார். அப்பதான் வாலி சொன்னார், என் பெயரை எடுத்து விட்டால் நீங்க உலகம் சுற்று பன் என்று சொல்ல வேண்டும், அந்த படத்துக்கு பெயர் அப்படிதான் வைக்கினார். ஏன்னா உலக சுற்று வாலிபர் வாலி என்ற பெயர் நீக்கப்பட்டால் உலகம் சுற்று பன்னு, அப்புறம் ரொட்டி பிஸ்கெட்டு மசாலா பூரி மசாலாலாம் வரும். ஆகவே இப்படித்தான் வந்து ஒரு கவிஞருக்குள்ள செருக்கு. ஆகவே காலை முதல் இன்று வரை உண்மையிலேயே நான் சரியான நேரத்தில் காலையில சரியா 8:30 10 மணிக்குள்ளாக கொடியேற்ற வேண்டும் என்ற அந்த கொள்கையை உயரிய கொள்கையாக நான் கடைபிடிப்பேன். ஏன்னா சில பேர் 10 மணி தூங்கிட்டு வந்து 11 மணி கூட கொடியேற்றலாம் இருக்கான். தேசிய கொடியேற்றோடு நேர கட்டுப்பாடு உண்டு. ஆகவே இன்று காலையில் கூட அந்த ஸ்ரீ சுவாமி விவேகானந்தா தொழில் பயிற்சி சரியா 8:30 மணிக்கு நாங்கள் கொடியேற்றி விட்டோம். அதே போன்று இங்கு வந்து ராஜா நந்திவர்மன் கலை அறிவியல் குழு சரியாக 9:40 மணிக்கு கொடியேற்றப்பட்டது. ஏன் இதுக்கு சொன்னா, நேரம் தான் முக்கியம். நேரத்தின் அருமை கருதி எந்த காரியத்தை செய்தாலும் நிச்சயமாக வெற்றி பெறலாம். வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்றால் ஏதாவது ஒரு லட்சியத்தை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். அந்த லட்சியம் டைம், அதாவது நேரம், அதாவது நேரம் நிலைமை என்று சொல்லக்கூடாது. நேரத்தை காலந்தாச்சு எந்த காரியத்தை செய்யக்கூடாது, நேரத்தோடு செய்ய வேண்டும். ஆக இங்க பேசலாம் சொன்னாங்க, கற்க கசரற என்று நீங்கள் திருக்குறளை நாங்கள் உலகெங்கும் ஓங்கி ஒழிக்க செய்ய வேண்டும். இந்த படிகளெல்லாம் சொன்னாங்க. இவர் எல்லா துறைகளிலும் ஈடுபட்டிருக்கார், ஈடுபடாத துறை எது என்று கேட்டார்கள். நான் உண்மையிலே ஒன்று சொல்லுகிறேன், நான் ஈடுபடாத துறை எல்லாருக்கும் தெரியும், அது சினிமா துறை என்று நீங்கள் நினைத்திருப்பீர்கள். ஆனால் அது நிச்சயமாக நான் அந்த துறைக்கு போய்விட்டு வந்தவன் தான், அதில் பல கோடியை எழுந்தவன். ஏன்னா நான் எனக்கு முதலாக நான் இந்த படத்தை எடுத்தேன்னு சொன்னா, நீங்க பழனி என்ற படம், நீங்க ஏற்கனவே பழனி என்ற படம் தெரியும் என்ன மொட்டைன்னு அர்த்தம். நாங்கள் அந்த பழனி என்ற திரைப்படத்தை வாங்கி மொட்டை போட்டவன் நான். ஆக அடுத்து பார்த்தா 2வது படம் எதுனா சண்டை. உண்மையிலேயே சண்டை வந்துச்சு பட அதிபருக்கு எனக்கும். ஆகவே இப்படித்தான் வாழ்க்கையில வந்து நீங்க படத்தெல்லாம் வந்து 10-15 படங்கள் மேல எடுத்தேன். ஆனா 3 மஸ்கிட்டர்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த படம் சென்னையில சிறப்பாக ஓடியது. ஆனா ஐயா அவர்களோட பெரிய மீசை வச்சிருக்காங்க, அதுதான் 3 மஸ்கிட்டர்ஸ் சொல்லக்கூடியது. ஆனால் அந்த மஸ்கிட்டர்ஸ் படம் சென்னையில ஓடிச்சு, நான் வேறு மாநிலம் வந்து ஓடவில்லை. ஆனால் ஒரே ஒரு படம் நான் திரைப்படத்திலிருந்து விலகிவிட்டேன். அதுக்கு என்ன காரணம் சொன்னா, இங்க கேப்டன் என்று சொல்லக்கூடிய தேமுதிக உறுப்பினர் கூட இருக்கலாங்க, அந்த படத்தை யாருமே வாங்கல. கடைசியில் அந்த படத்தை தலையில கட்டிட்டாங்க. அந்த படத்தோட பேர் எங்கள் ஆசான். அந்த எங்கள் ஆசான் என்ற படத்தை திரையிட முடியாமல் எந்த என்எஸ்சி என்று சொல்லக்கூடிய 9 ஏரியாவில் ஒரு இடத்துல நான் வெளியிட முடியவில்லை. என்னை அழைத்து மதிலே இருக்கின்ற
அன்பு என்று சொல்லக்கூடிய அன்பழகன் என்ற அந்த திரைப்பட விநியோகர் சொன்னார், இந்த படத்தை நீங்கள் ஏன் நிறுத்தி வாங்கினீர்கள், இது உங்களால் வெளியிட முடியாது சொன்னார். அதோடு நான் சென்னையிலிருந்து புறப்பட்டு புதுச்சேரிக்கு வந்துவிட்டு அதோட அந்த தொழிலே விட்டுவிட்டேன். ஏன்னா இப்படி பல நிகழ்வுகள் சொல்ல முடியும். வாழ்க்கையில் எத்தனையோ நிகழ்வுகள் இருக்கின்றன, ஏற்றத்தாழ்வுகள். ஆனால் எதையும் நான் பொருட்படுத்த மாட்டேன், எல்லாவற்றையும் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்ளேன். வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், எப்பொழுதும் சிரித்துக் கொண்டே இருப்பணும், எல்லாரையும் சிரிக்க வைக்க வேண்டும். இதுதான் என்னுடைய லட்சியம். ஆக வாழ்க்கையில் நான் வருத்தப்படவே மாட்டேன், எந்த நிகழ்ச்சியாக நான் வருத்தப்பட மாட்டேன். இந்த ஊரில் இருக்கிறவங்க தெரியும், எங்கள் அப்பாவுடைய மறைவுக்கு கூட நான் 3 நாள் பொறுத்து தான் வருகை தந்தேன். அப்போ நான் எங்கே இருந்தேன்னா கோவாவில் இருந்தேன். நான் ஏன் சொல்றேன்னா இப்படி ஒரு சூழல். ஆகவே எதை பற்றியும் பணம் என்று அலைபவர்கள் மத்தியிலே பணத்துக்காக மரியாதை கொடுக்காது. ஒரு மாதிரி நான் மாநில பேசும்பொழுது படத்துக்கு நீங்கள் மரியாதை கொடுக்க கூடாதுன்னு சொல்லும்போது சொன்னார்கள், அப்படி என்றால் ஒரு 100 ரூபாய் நோட்டு கீழே இருந்தால் நீங்கள் அதை எடுப்பீர்களா அல்லது அதை எடுக்காமல் சென்று விடான்னு ஒரு மாணவர் கேட்டார். உடனே நான் சொன்னேன், கண்டிப்பாக நான் எடுப்பேன், அதை குனிந்து கீழே இருக்கிற 100 ரூபாய் நோட்டை எடுப்பேன். ஏன்னு சொன்னா அதை படத்தை தேடி நாம் அளவில்லை, அதுவாக கிடைக்கும் போது தானாக எடுத்துக்கொள்ளலாம், இதிலே தவறில்லை. ஆக இப்படி வாழ்க்கையை நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் ஏதாவது லட்சியத்தை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். அப்படி அந்த ஒரு வாழ்க்கையில் நிறைவாக நீங்கள் லட்சியத்தை கடைபிடித்து வாழ வேண்டும் என்றால் ஏதாச்சும் ஒன்று செய்ய வேண்டும். ஆகவே கல்வி எனக்கு கல்வியும் தமிழும் 2 கண்களைப் போல. ஆனால் முதல் கண்ணாக தமிழ் தான், என் வாழ்க்கையே தமிழ் தான். தமிழை தவிர வேற எதுவும் இல்லை. தமிழுக்காக வாழ்ந்து கொடுப்பது. தமிழை நீங்கள் நேசித்தால் உங்கள் வாழ்க்கையில் உயரலாம், தமிழை நீங்கள் சுவாசித்தால் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் முன்னேறலாம், தமிழை நீங்கள் வாசித்தால் உங்கள் வாழ்க்கை மற்றவர்கள் போற்றும்படியாக இருக்கும். ஆகவே தமிழை நேசித்து வாசித்து சுவாசித்து இருக்கக்கூடிய ஒரு நிலையை நீங்கள் அடைய வேண்டும். இன்றைய குடியரசு நாளிலே அனைவரும் திருக்குறளை திருவள்ளுவரும் உலகெங்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று சொல்வார்கள். நான் நேற்றைய தினம் கூட ஒரு முன்தினம் திருக்குறள் மாநாட்டிலே பங்கேற்றிருக்கின்றேன். ஆனால் அதில் சொல்லப்பட்ட கருத்துக்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். திருக்குறளே இல்லாதது ஒன்றுமில்லை, உலக பொதுமறை திருக்குறள். முதலிலே பைபிள் என்ற நூல் மட்டும்தான் உலகத்திலே அதிகமான மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்ட நூல் எது சொன்னால் பைபிள். இரண்டாவதாக மொழிபெயர்க்கப்பட்ட அதிகமான மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட நூல் அடுத்ததாக இருப்பது திருக்குறள். ஆகவே திருக்குறளை நாங்கள் பப்புவா நியூகினியா என்ற நாட்டிலே இருக்கின்ற அதிபராக விளங்கக்கூடிய சுசீந்திரன் அவர்கள் இப்பொழுது உலக அயலக தமிழர் மாநாட்டிற்கு வந்திருந்தார். அவர் கூட இந்த திருக்குறளை அவர் நாட்டு மொழியிலே மொழிபெயர்த்திருக்கிறார். உலகிலே அதிகமான மொழிகள் பேசுகின்ற நாடு பட்டியல் தான் 4. ஒன்று பப்புவா நியூகினியா, இன்னொன்று நைஜீரியா, 3வது இந்தோனேஷியா, 4வது இடத்தில் இருப்பது இந்திய திருநாடு. ஆகவே இப்படி உலகத்திலே பல மொழிகள் இருக்கின்றன, 6000க்கு மேற்பட்ட மொழிகள் இருக்கின்றன. எத்தனை மொழிகள் வந்தாலும் தமிழை ஒன்றும் செய்ய முடியாது. இரும்பு காலம் என்று சொல்லக்கூடிய 5000 அல்ல 5300 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கக்கூடிய மொழி தமிழ் மொழி. உலகில் முதல் தோன்றிய மாந்தன் பேசிய மொழி தமிழ் மொழி. உலகில் தோன்றிய முதல் மொழி தமிழ் மொழி. தமிழிலிருந்துதான் மற்ற மொழிகள் எல்லாம் தோன்றியிருக்கின்றன. தெலுங்கு, மலையாளம், கன்னடம், துளு, கோண்டா, கோண்டி என்று சொல்லக்கூடிய அனைத்து மொழிகளும் வேறு தமிழிலிருந்து தான் தோன்றியிருக்கின்றன. இந்த இடம் இந்தியாவிலே பேசப்படுகின்ற மொழிகளின் எண்ணிக்கை 6000 மொழிகள் இருக்கின்றன. ஆனால் எல்லா மொழிகளுக்கும் இல்லாத ஒரு சிறப்பு தமிழ் மொழிக்கு உண்டு. அது என்னவென்றால் இந்திய திருநாட்டிலே இருக்கின்ற எல்லா மொழிகளை காட்டிலும் தமிழ் மொழி ஒன்றுதான் மேலை நாடுகள் 6 நாடுகளிலே பேசப்படுகின்ற ஆட்சி மொழியாகவும் ஆட்சி பரப்பு மொழியாகவும் இருக்கின்ற ஒரே மொழி தமிழ் மொழிதான். அந்த மொழிக்கு சொந்தக்காரர்கள் நாம். ஆகவே நாம் தமிழை நேசிக்க வேண்டும், தமிழை வாசிக்க வேண்டும், தமிழை சுவாசிக்க வேண்டும். தமிழால் உயர முடியும், தமிழால் உயர முடியும் என்று கேட்டால் அதற்கு சரியான முன்னுதாரணம் சொல்ல வேண்டுமா? என்னை தான் சொல்ல வேண்டும். நான் தமிழால் உயர்ந்தவன், தமிழால் மேலோங்கி இருப்பவன், தமிழே உயிர் மூச்சாக கொண்டிருப்பவன், தமிழே வாழ்க்கையாக கொண்டிருப்பவன், தமிழே என் உயிர் மூச்சு, தமிழே என் பேச்சு. ஆகவே தமிழர்கள் அண்ணன் ஒருங்கிணைந்து தமிழை முன்னெடுத்து செல்ல வேண்டும். தமிழை உலக மொழிகளில் ஒரு மொழியாக அங்கீகரிக்க வேண்டும். இந்தியாவில் இருக்கின்ற மத்திய அரசு, ஒன்றிய அரசு தமிழை தேசிய மொழியாக அறிவித்தால்தான் உலக நாடுகளில் இருக்கின்ற ஐநா சபை தமிழை உலக மொழியாக அங்கீகரிக்க முடியும். ஆகவே முதலில் அந்தந்த நாட்டிலே அந்த மொழிகள் தேசிய மொழிகளாக அறிவிக்க வேண்டும். தேசியங்கள் பேரிய அண்ணாவிடம் கேட்டார்கள், இந்தியை நீங்கள் தேசிய மொழியாக அறிவிக்க வேண்டும் என்று சொல்லுங்களே ஏன் என்று கேட்டவர்கள் பேர் அண்ணா அவர்கள் அப்பொழுது நாடாளுமன்ற மேலவையிலே சொன்னார், இந்தியாவிலே அதிகமான பறவைகள் என்று சொன்னால் அது காகம் இருக்கின்றது. ஆனால் நீங்கள் மயிலை ஏன் தேசிய பறவையாக அறிவித்தீர்கள், காகத்தை நீங்கள் அறிவித்தீர்கள் என்று கேட்டார்.
ஆகவே அங்கு இருக்கின்ற வடநாட்டு தலைவர்களால் ஒன்றும் பேச முடியவில்லை. ஆகவேதான் இப்படிப்பட்ட ஒரு மொழிக்கு சொந்தக்காரர்கள். திருக்குறள் இல்லாதது ஒன்றுமில்லை. திருக்குறள் ஒரே ஒரு பேசும்போது சொன்னார்கள், கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்றால் அது நெடிலாக இருக்காது, குறிலாக இருக்கும். ஆனால் அதுக்கு கால் வாங்காமல் இருக்கும். இதற்கு உண்மையான பொருள் என்னவென்றால் திருக்குறள் எதை நினைத்து எழுதினார் என்று தெரியாது. ஏன்னா அங்க தினம் ஒரு குறள் என்று சொல்லக்கூடிய ஆவடியார் அவர்கள் தினம் ஒரு குறளை போட்டுக் கொண்டிருக்கின்றார். ஆனால் நான் சொல்லுவதெல்லாம் அந்த கால் வாங்காத மாணவர்களுக்கு என்னன்னா, யார் கால் வாங்கினா யார் காலையும் நம்ம வாங்க போறதில்லை. ஆனால் இருந்தாலும் அதுக்கு அர்த்தம் என்னன்னு சொன்னா, ஆங்கிலம் சொல்லணும் ஸ்டாண்ட் இன் யுவர் ஓன் லெக்ஸ் என்று சொல்லக்கூடிய நீங்கள் சொந்த காலில் நிற்க வேண்டும், பிறருடைய காலை நம்பக்கூடாது, பிறர் காலில் வாழக்கூடாது என்று சொல்லக்கூடிய திருக்குறள் திருவள்ளுவரும் ஓன் லெக் ஸ்டாண்ட் இன் யுவர் ஓன் லெக்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய ஒரே உங்கள் சொந்த காலில் நிற்க வேண்டும் தான் கால் இருக்காது. நீங்கள் ஒரே ஒரு எழுத்திலே முடியக்கூடிய குறள் கூட ஒன்று உண்டு. தொடின் சுடின் அல்லது காமம் நோய் போல் விடின் சுடின் ஆற்றுமோ தீ என்று சொல்லக்கூடிய ஒரே ஒரு சொல்லிலே முடியக்கூடிய குறளும் இருக்கின்றது. இப்படிதான் ஒரு குறள் ஆரம்பித்து குறள் முடிக்கின்ற ஒரு குறளுக்கு நாடென்ப நாடா வளர்ந்தல நாடா வளர்ந்தரும் நாடு, நாடு என்பதில் ஆரம்பித்து நாடு என்று முடியும். இப்படி பல உதாரணம் சொல்லலாம். இறுதியாக ஒன்றை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். திருக்குறள் எப்படி முதலாக அச்சேற்றப்பட்டது என்ற ஒரு செய்தியை மட்டும் சொல்லி நான் என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். திருக்குறளை முதலாக எப்படி அச்சேற்ற வேண்டும், அது அதாவது அச்சு இயந்திரம் கண்டுபிடிக்கப்போது முதலாக தமிழிலே அச்சு இயந்திரத்தில் எந்த நூலை அதை அச்சிடலாம் என்று ஆங்கிலேய அரசு இருந்தது. 1812ஆம் ஆண்டு அப்பொழுது இருந்த ஆங்கிலேய அரசு கண்டுபிடித்த நாள் அது. ஆக ஆங்கிலேயர்கிட்ட கேட்டார்கள் முதல் எந்த நூலை அச்சேற்றலாம் என்று. உடனே அப்பொழுது அங்க ஆங்கிலேய சபையில் இருந்து ஒருத்தர் சொன்னார், தஞ்சையில் இருக்கின்ற சிவக்கொழுந்து தேசிகரை அழைத்து கேட்டால் அவர் சரியாக சொல்லுவார் என்று. உடனே அழைத்து வாருங்கள், சிவக்கொழுந்து தேசிகர் என்று ஆணையிடப்பட்டது. அழைத்து வரப்பட்டார் சிவக்கொழுந்து தேசிகர். ஆங்கிலேய அரசாங்கம் கேட்டார்கள் முதலில் எந்த நூலை அச்சேற்றலாம் என்று. உடனே அவர் எந்த விதமாச்சா கொஞ்சம் கூட தயங்காமல் சொன்னார், முதலாக அச்சு இயந்திரத்தை அச்சேற்றக்கூடிய முதல் நூல் திருக்குறள் என்று சொன்னார். உடனே ஆங்கிலேய அரசாங்கம் கேட்டார்கள் அப்படி என்ன இருக்கிறது என்று திருக்குறளில். உடனே அங்கு இருக்கின்ற இந்த வெட்டிபை டைல்ஸு இது மாதிரி தரை சிமெண்ட் தரலாம் கிடையாது, சாதாரண கல்லு முள்ளும் நிறைந்த தரை. அப்பொழுது அங்கிருந்த ஒரு கல் ஸ்டோர் என்று சொல்லக்கூடிய ஆங்கிலம் சொல்லக்கூடிய ஒரு கல்லை காண்பித்து இந்த கல்லை பற்றி உங்கள் திருக்குறள் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு கேட்டார். ஏன் சொல்லவில்லை, சொல்லியிருக்காரு சொன்ன ஏதோ ஒரு குறளை சொல்லுங்க என்று கேட்டார்கள். அப்போதுதான் சொன்னார், வீழ்நாள் படாமை நக்காட்டின் அல்தோறும் வாழ்நாள் வழியடைக்கும் கல் என்று சொல்லி கல் என்ற வார்த்தையில் முடிகின்ற குறளை சொன்னார். அப்போது ஆங்கிலேய அரசாங்கம் கேட்டார், அப்படி என்றால் மேலும் ஒரு குறளை சொல்ல முடியுமா என்று கேட்டபோது சொன்னார், கல்லாத மேற்கொண்டு ஒழு கல் கசடர வில்லாதுவும் ஐயம் தரும் என்று சொன்னார். உடனே உத்தரவிட்டார்கள் ஆங்கிலேய அரசு. அச்சேற்றப்பட்ட திருக்குறள் தமிழிலே 1812ஆம் ஆண்டு தஞ்சையிலே வாழ்ந்து மறைந்த தஞ்சை ஞானப்பிரகாசம் அவர்கள் தான் முதல் திருக்குறளை அச்சேற்றி முதலில் வெளியிட்டவர். இந்த உலகெங்கும் வாழ்கின்ற 205 நாடுகளிலே 150க்கு மேற்பட்ட நாடுகள் தமிழர்கள் வாழ்கின்றார்கள். ஆனால் தமிழர்கள் வாழ்ந்தாலும் ஏறக்குறைய 150 மொழிகளுக்கு மேலாக திருக்குறள் மாற்று மொழியில வெளியிடப்பட்டிருக்கின்றது. புதுவை தமிழ்ச்சங்கத்தோடு நாங்கள் கிரியோல் மொழியிலே திருக்குறளை வெளியிட்டிருக்கின்றோம், லத்தீன் மொழியிலே திருக்குறளை வெளியிட்டிருக்கின்றோம், அதே போன்று பிரெஞ்சு மொழியிலே திருக்குறளை வெளியிட்டிருந்தோம். இப்படி பல்வேறு மொழிகளிலும் நாங்கள் திருக்குறளை வெளியிட்டு அந்த திருக்குறளை உயர்வை கொண்டு சென்றிருக்கின்றோம். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு சூழல் நடைபெற்றிருக்கின்ற இந்த விழாவிற்கு வருகை தந்து இதுவரை காலையிலிருந்து இதுவரை இருந்து வாழ்த்திய உங்கள் அனைவருக்கும், நீங்கள் வருகை தந்த அனைவருக்கும், என்னை வாழ்த்திய அனைவருக்கும், அதே போன்று வாழ்த்துவதற்கு நேரமின்மை காரணமாக எதிரே அமர்ந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும், மேடையில் இருக்கின்ற அனைவருக்கும், தமிழ் அறிஞருக்கும், தமிழ் ஆர்வலர்களுக்கும், தமிழர்களுக்கும், மாணவர்களுக்கும், மாணவர்களுக்கும், அதே போன்று கல்லூரி முதல்வர்களுக்கும், பேராசிரியர்களுக்கும், இந்த கல்லூரியிலே இருக்கின்ற இயக்குநர் பெருமக்களுக்கும், அதே போன்று சுவாமி விவேகானந்த தொழிற்பயிற்சி நிறுவனத்தின் இயக்குநர்களுக்கும், மேலும் நண்பர்கள் அனைவருக்கும், என்னை விரும்பி போற்றி பாராட்டுகின்ற அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் என் நெஞ்ச நெகிழ்ந்த மகிழ்வுடன் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் பல சாதனை செய்ய வேண்டிய நான் சாதாரணமாக 1986 ஒரு வேடிக்கையாக கொடியேற்றினேன். ஆனால் தொடர்ந்து அந்த கொடியேற்றுகின்ற அந்த பழக்கம் எனக்கு ஏற்பட்டது. இருந்தாலும் என் உள்ளுக்குள் எல்லாரும் சொன்னாங்க தேசப்பட்டுடையர் என்று. தேசப்பட்டு இருந்தாலும்
வேறு ஒரு பற்று எனக்கு அதிகமாக உண்டு. அதுதான் தமிழ் பற்று. அந்த தமிழ் பற்றை நான் என்றும் கைவிட மாட்டேன். ஆகவே தமிழ் பற்றோடு இருப்பேன், தமிழராக இருப்பேன். தமிழ் மொழிக்காகவும் தமிழ் இனத்துக்காகவும் தமிழ் கலாச்சாரத்துக்காகவும் தமிழ் பண்பாட்டிற்காக நான் அர்ப்பணித்துக் கொண்டு என் வாழ்நாள் முழுவதும் தமிழ் உயிர் மூச்சு என்று, தமிழே என் பேச்சு என்று வாழ்ந்து காட்டுவேன். இது நிச்சயம். தமிழ் வாழ்க வளர்க தமிழ் என்று சொல்லி எங்கள் வாழும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்க என்று கூறி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். மீண்டும் வணக்கம் உறவுகளே. நிகழ்ச்சியை ரசிச்சீங்களா? தமிழை சுவைத்தீர்களா? இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க பண்றதோட மட்டும் இல்லாம உங்களுடைய உறவினர்களையும் நண்பர்களையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. உங்களுடைய மதிப்புமிக்க கருத்துக்களை கருத்து பெட்டியில மறக்காம பதிவு செய்யுங்க. தமிழ் இலக்கியம் சார்ந்த இது போன்ற தரமான பதிவுகளை நீங்கள் விரும்பும் போதெல்லாம் உங்கள் கைபேசியிலேயே கண்டு மகிழ எப்பொழுதும் இணைந்திருங்கள் உங்கள் கழக முரசு தமிழ்காட்சி ஊடகத்தில். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.